स्वामिनि भक्तिं करोमि। गुरुगुह स्वामिनि भक्तिं करोमि निरुपम स्वे महिम्नि परं धामि। गुरुगुह स्वामिनि भक्तिं करोमि निरुपम स्वे महिम्नि परं धामि। गुरुगुह स्वामिनि भक्तिं करोमि। करुणाकर चिदानन्द नाथात्मनि करुणाकर चिदानन्द नाथात्मनि करचरणाद्यवयव परिणामात्मनि करुणाकर चिदानन्द नाथात्मनि करचरणाद्यवयव परिणामात्मनि तरुणोल्लासादि पूजित स्वात्मनि तरुणोल्लासादि पूजित स्वात्मनि धरण्याद्यखिल तत्त्वातीतात्मनि तरुणोल्लासादि पूजित स्वात्मनि धरण्याद्यखिल तत्त्वातीतात्मनि गुरुगुह स्वामिनि भक्तिं करोमि निरुपम स्वे महिम्नि परं धामि। गुरुगुह स्वामिनि भक्तिं करोमि। गुरुगुह स्वामिनि भक्तिं करोमि. திருத்தணியில முருகன் சன்னதி எதிர்க்க உட்கார்ந்து அவருக்கு அந்த சமாதியில இருந்து பாடின சீரியஸ்ல இதுவும் ஒண்ணு. ஒவ்வொரு கீர்த்தனையும் அது ஒரு டிஃப்ரெண்ட் பிளேன் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரியே தான் இருக்கு. நம்ம அதை கேட்கும்போது புரியறதோ இல்லையோ, வி ஷுட் ஜஸ்ட் விஷுவலைஸ் தீட்சிதர் அவரோட பக்தி, எப்படி அந்த முருகனோட அருள். சின்ன முருகன் தான் திருத்தணி முருகன். ஃப்ரண்ட்ல ஆக்சுவலி ஒரு சின்ன ஸ்மால் என்க்ளோஷர் இருக்கு. மேபி அங்க உட்கார்ந்து அவர் பாடி இருக்கலாம், தியானம் பண்ணியிருக்கலாம். அந்த வேவ்ஸ் ஆஃப் அனுபவம், வேவ்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், எப்படி அது அழகா ஒவ்வொன்றும். இந்த தாளத்துக்கு பேரு கண்ட திரிபுட்டன்னு பேரு. கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தாளம் இருந்தாலும் அந்த அமைப்பு, அந்த வேர்ட்ஸோட அமைப்பு, the grammatical strength of each line, இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே பிரமிப்பா இருக்கு. குருகுஹ சுவாமினி பக்திம் கரோமி. குருகுஹனிடத்தில் நான் பக்தி பண்ணறேன் அப்படின்னு அவர் சொல்றார். போன வாட்டியே நம்ம அது பார்த்தோம். பக்தினா என்ன, நம்ம பண்ற பக்தி எப்படி, ஞானிகள் பண்ற பக்தி எப்படி. இப்போ சாதாரணமா நம்ம பண்ற பக்தி கீதையில சொல்ற மாதிரி பகவான் சொல்றாரு, நாலு விதமான பீப்புள் கம் டு மீ, ஆர்த்தா ஜிக்ஞாசு அர்த்தார்த்தி ஞானேச்ச பரதர்ஷபா. கஷ்டத்துல இருந்தா நம்மளுக்கு எப்பவுமே நம்ம பகவானை நினைக்க தோணும்.
கஷ்ட நிவர்த்தி, அர்த்தார்த்தி ஏதாவது பொருள் உத்தியோகம் ஏதாவது காரியம் ஆகணும்னா நம்ம பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணிப்போம். ஜிக்ஞாசு அதுக்கு மேல ஒரு லெவல், தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆசை. இன்னும் பகவான்னு சொல்றாளே, இவ்வளோ எல்லாம் இருக்கே, இவ்வளோ பேருக்கு அனுகிரகம் பண்ணியிருக்காரு, அவரை பத்தி நிறைய சொல்லப்படுறது, ஸோ அதெல்லாம் என்னது அப்படி கேட்டுக்கணுங்கிற ஆசை ஜிக்ஞாசு. இதெல்லாம் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ். பெரும்பாலும் நம்ம இந்த 3 கேட்டகரி, தேர்டு கூட இல்லை, ஃபர்ஸ்ட் 2 கேட்டகரியில நம்ம எல்லாரும் அதுல இன்க்ளூட் ஆயிடுவோம். ஃபைனல் கேட்டகரி ஞானி. ஞானினா பகவானுக்கு ரொம்ப பிரேமா. ஏன்னா ஒரு ஞானி பண்ற பக்தி, தீட்சிதர் மாதிரி ஞானிகள் பண்ற பக்தியோட லெவலே வேற. இருந்தாலும் முதல்ல இப்ப நம்ம செகண்ட் கீர்த்தனையில பார்த்திருக்கோம், மானச குருகுண ரூபம் பஜரேன்னு சொன்னார். அது நம்மளுக்கு அட்ரஸ் பண்ணின ஒரு கீர்த்தனை. மனசே நீ குருகுணனோட ரூபத்தை நினைச்சுண்டு பக்தியோட அவன்கிட்ட இரு, அவன்கிட்ட பக்தி பண்றதுக்கு ட்ரை பண்ணு, மனசை திருப்ப ட்ரை பண்ணுன. பாக்கி எல்லா ஹோல் கிருத்திகளும் இந்த குரு குஹனுங்கிறது யாரு அப்படின்னு தான் அந்த ஹோல் செட் ஆஃப் கிருத்திஸோட விவரம். முருகன்னு நம்மளுக்கு எல்லாருக்கும் புரியும். அது தவிர குரு, அது தவிர ஹிருதய குஹையில இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபம். அதனால வேதாந்தம், குரு ஸ்வரூபம், பகவானோட அந்த சகுணஸ்வரூபம், உருவம் அருவம் எல்லாமா சேர்ந்து இந்த கிருத்திகள்ல எக்கச்சக்க வர்ணனை நம்ம பார்த்துட்டு வரோம். பக்திங்கிறது இஸ் a blessing. நம்ம எல்லாரும் பக்தி பண்றோம். சொன்ன மாதிரி கஷ்ட நிவர்த்தி கோவில் போவோம், விசேஷ நாள்கள்னா அர்ச்சனைக்கு பண்ணுவோம், தீர்த்தாட்டனம் நிறைய போவோம், அந்த கோவில் இந்த கோவில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவா, அதெல்லாம் ஃபர்ஸ்ட் படி பக்தி. அதுல யூ ஆர் பேசிக்லி கோயிங் ஐதர் ஒரு பர்பஸ்க்காக இல்லைன்னா ஒரு கியூரியாசிட்டி, அதுவும் சேர்ந்திருக்கு. அதுக்கு அடுத்த லெவல் ஆஃப் பக்தி ஒரு சத்சங்கத்துக்கு போறது, சத்சங்கத்துல இருக்கிற ஆக்டிவிட்டீஸ்ல கலந்துண்டு ஸ்ரவணம் கீர்த்தனம்னு ஆரம்பிக்கிறது, நம்ம நிறைய கதைகள் கேட்க ஆரம்பிக்கிறது. தட் இஸ் த நெக்ஸ்ட் லெவல். அதுக்கப்புறம் இருக்கிறது தான் மெயின் லெவல். ஒரு குரு, குருமுகமா பக்தினா வாஸ்தவமான பக்தி என்னதுங்கிறது ஒரு குரு தான் சொல்ல முடியும், சொல்லித்தர முடியும். குருவோட அனுகிரகத்தினாலதான் அந்த பக்தியும் நம்ம மனசுல வரும். அது வரைக்கும் நம்ம குருகிட்ட போயிட்டு அவரோட உபதேசம் கேட்டு we should be ready to receive. பெரும்பாலும் எல்லாருமே சத்சங்கத்துக்கு போவோம், எல்லாருமே ஒரு குருகிட்ட போவோம், இல்லைன்னு இல்லை. அந்த மனசு, நம்மளோட மனசு எவ்வளவு தூரம் ரெசெப்டிவிட்டி டெவலப் பண்ணிருக்கோ அவ்வளவு தூரம் குரு அனுகிரகம் கிடைக்கும். அந்த டெவலப்பிங் தட் மென்டல் ஸ்டேட் to make yourself fit to receive and understand whatever the guru says. அதுக்கு தான் இந்த டெய்லி சத்சங்கம், டெய்லி இப்போ ஸ்லோக பாராயணம் இருக்கட்டும், வேற சத்சங்க ஆக்டிவிட்டிஸ். நம்ம பகவான் எவ்வளவு தூரம் கிட்ட, ஏன்னா தியாகராஜர் ஒரு கீர்த்தனையில பாடுறார், புத்தி ராது புத்தி ராதுன்னு பாடல, திட்டுறார். புத்தியே வராது. நீ எவ்வளோ தூரம் படிச்சிருந்தாலும், எவ்வளோ தூரம் தான தர்மங்கள் பண்ணியிருந்தாலும், நீ ஒரு சத்சங்கத்துக்கு போய் ஒரு குருகிட்ட போகாத வரைக்கும் உனக்கு அந்த விஸ்டம், பகவத் விஷயகமான ஒரு பக்தியோ ஞானமோ வரவே வராது. நீ பாட்டுக்கு பண்ணிட்டே இருக்கலாம், என்ன வேணா பண்ணாது. நீ பண்ணறதும் எப்படி பண்ணணுங்கிறது ரொம்ப மகான்கள் சொல்லியிருக்கா. The attitude with which you do a particular spiritual practice is extremely important. எல்லாரும் எல்லாம் பண்றோம், பட் நம்மளோட ஆட்டிடியூட், ஏன்னா மனசுல எவ்வளவு தூரம் ஒரு ஹியூமிலிட்டியோட, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட நம்ம சரண்டர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சமாவது மனசுல இருந்துட்டு அந்த பக்தியை பண்ணணும். அது ஸ்தோத்திர பாராயணம் ஆனாலும் சரி, தி ஆட்டிடியூட், அதுதான் நம்ம ஆட்டிடியூட எப்படி மாத்திக்கணுங்கிறதே ஒரு குரு தான் சொல்லி தர முடியும். அதனாலதான் குரு இஸ் இம்பார்ட்டன்ட். இப்ப நான் ஆட்டிடியூட்னு சொல்றேன், என்ன மாதிரி மாத்திக்கணும். இப்ப எல்லாரும் நம்ம ஸ்லோகம் சொல்றோம். ஸோ வாட் எக்ஸாக்ட்லி, எந்த விதத்துல அதை அப்ரோச் பண்ணணும்னா, அது ஒரு குரு அவாவாளோட மனசுக்கு ஏத்த மாதிரி, அவாவா மனசை எப்படி திருப்பணும், எப்படி ஃபைன் டியூன் பண்ணணும்,
அப்ப எதெல்லாம் அந்த மனசுல இருந்து எண்ணத்தையெல்லாம் விலகணுங்கிறது ஒரு குரு தான் சொல்லி தர முடியும். ஸோ தட் இஸ் ஒன் கைண்ட் ஆஃப் பக்தி. பக்தி, அந்த பக்தி குரு சொன்ன வழியிலே போனா அது வந்து ஒரு பிரேமையா உருக, பகவானையும் குருவையும் நினைச்சா மனசு உருகிற மாதிரி ஆகும். அது அந்த உருகிற ஸ்டேட் இருக்கு பாருங்க, that means you are ascending the spiritual ladder ன்னு அர்த்தம். அந்த பகவத் குணத்தையோ லீலைகளையோ நாமா சொல்ல 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 நம்ம அறியாமையே you start a feeling of warmth in your heart, you start feeling love in your heart, you start feeling that பகவானை தவிர நம்மளுக்கு வேற யாரும் கிடையாது. அண்ட் வாஸ்தவமான உண்மை அதுதான். நம்ம இந்த ஜென்மத்துல நிறைய பந்துக்கள் இருக்கா, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா, ஆல் தட் இஸ் தேர். பட் இந்த ஜென்மம் நம்ம முடிச்சு அடுத்த ஜென்மா போகும்போது there is only one person who comes with us, பகவான். He is there with every ஜீவன் for every birth. And imagine நம்ம எவ்வளவு கவுண்ட்லெஸ் பர்த்ஸ் எடுத்திருக்கோம். எல்லா இதுலயும் அந்த பந்துவா, அதான் மீரா எல்லாம் ரொம்ப அழகா பாடியிருப்பா. மேரே தோ கிரிதர் கோபால் தூசரோன கோயி, मेरे तो गिरिधर गोपाल दूसरों न कोई मेरे तो. என்ன ஒரு கன்விக்ஷன் இருக்குதுன்னா அவளுக்கு அந்த மனசுல அந்த ஸ்பூர்த்தி, அந்த பக்தி உருகி உருகி they have realized. இந்த மாதிரி ஒரு ஞானி இல்லை, எக்கச்சக்க பக்தர்கள் எல்லாரும் ஞானிகள் இதே ஒரு கருத்து தான் சொல்ல, பகவான் ஒருத்தன் தான் இருக்கான். அதனாலே நம்ம அந்த கருத்து மேல நம்பிக்கை வச்சுட்டு அந்த பகவானை எப்படி தெரிஞ்சுக்கணும்ங்கிற பக்திங்கிற கரெக்டான பக்தியோட பாத்துல போனோம். அதுதான் தீட்சிதர் எத்தனை நேரம் சொல்லிட்டு வந்த. போக 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 ஒரு அனுபவம் வரும், அது மகானுபவமா மாறும். அப்புறம்தான் அந்த எந்தரோ மகானுபாவுல போன வாட்டி பார்த்தோம் இல்லையா, மகான்களோட லட்சணங்கள் எல்லாம் என்னதுன்னுட்டு. அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு ஜீவன் he will reach that state. தீட்சிதர் அந்த மாதிரி ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் அட்டைன் பண்ணி திருத்தணியில அவரோட ஜேர்னி ஆக்சுவலி முடியலை. குரு சொல்லிதான் திருத்தணிக்கு வந்தார். வந்து அங்க இந்த கீர்த்தனைகள் பாடினது அப்படியே வேதாந்தம். பாடின அப்புறம் அவர் வந்து ஒவ்வொரு கோவிலா போய் ஒவ்வொரு க்ஷேத்திரமா போய் அந்தந்த க்ஷேத்திரத்துல பல கீர்த்தனைகள் பண்ணினார். அதுக்கப்புறம் தான் கடைசியில எட்டயபுரத்துல போய் சித்தியானார். சோ அந்த அவர் ஏற்கனவே ஞானம் வந்த குருவோட அனுகிரகத்தினால, குரு சொன்ன மார்க்கத்தை உபாசனை பண்ணினதுனால அவருக்கு ஏற்கனவே ஞானம் வந்தாச்சு. அந்த ஞானி பண்ணின பக்தி தான் இதெல்லாம். the way a ஞானி approaches, the spontaneous overflow of devotion. அதனால இந்த ஒவ்வொரு வேர்ட் இன் தீட்சிதர் கிருத்தி வந்து ஒரு மந்திரம் மாதிரி, ஒரு ஞானியோட வாக்குல இருந்து வந்திருக்கு இல்லையா. சோ இந்த பல்லவியில இன்னொன்னு அழகா என்ன சொல்றார், ஃபர்ஸ்ட் டைம் இந்த கீர்த்தனைகள்ல he uses the word சுவாமி. குரு குஹ சுவாமினி பக்திம் கரோமி. சுவாமினாலே லார்ட், அந்த மாதிரி பகவான்ங்கிற அர்த்தம். பட் சுவாமிங்கிற வேர்ட் ரொம்ப 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 பொருத்தமா இருக்கக்கூடியது முருகனுக்கு தான். அதனால்தான் சுவாமிநாதன், தகப்பன் சுவாமி, மகாபிரிவு அதை பத்தி ரொம்ப அழகா எழுதியிருப்பா. எல்லாருமே பகவான் தான், இல்லைன்னு இல்ல. ஆனா அது முருகன்னு வரத்த அந்த சுவாமிங்கிறத சுவாமித்துவம் வந்து ஒரு படி மேல. அது ஏன்னா அவரோட அப்பாக்கே அவர் உபதேசம் பண்ணினார். அந்த இன்சிடென்ட் எல்லாருக்குமே தெரியும் தான். அந்த இடத்துல நம்ம என்ன சொல்லுவோம், அப்பாவே ஒரு டிசைபிள், ஒரு குரு சிஷ்யன் அப்படித்தானே பாக்குறோம். அதுல இன்னொரு கருத்தும் இருக்கு. பகவான் is the supreme lord of everything அப்படின்னு தெரிஞ்சுண்டு நீ எவ்வளோ கிரேட்டா இருந்தாலும் நீ அடி பணிஞ்சுண்டு அந்த பகவான்கிட்ட இருக்கணும் அப்படின்னு பரமேஸ்வரன் காட்டுறார். இந்த இடத்துல அப்பா பிள்ளைக்கு அடிபடிஞ்சாருங்கிறது நார்மலா சொல்லக்கூடிய கருத்து. பகவான் பரமேஸ்வரனுக்கே உபதேசம் பண்ணினார். ஆல் தட் இஸ் தேர். பரமேஸ்வரனோட மகிமையே கிரேட். எத்தனை கிரேட்டான மகிமையோ, எத்தனை ஒரு பவர் அண்ட் மெஜஸ்டி இருந்தாலும் ஒரு குருன்னு வரும்போது you have to surrender yourself completely. பகவான் இப்படி உட்கார்ந்தான்னு கேட்டாங்கிறதெல்லாம் only physical representation of that concept. அந்த மனசு அப்படியே கம்ப்ளீட்டா குருட்ட சரண். குருட்ட போய் நம்ம எப்படி பவ்யமா நிக்கிறது விஷயம் இல்லை, பவ்யமா தான் நிக்கணும். நிறைய இடத்துல பார்ப்போம் குருட்ட அவ்வளோ பவ்யமா நின்றுட்டு இருப்பா.
வெளியில போய் நின்னா அவ எப்படி நிக்கிறா, பாடி லாங்குவேஜ் எப்படி மாறுறது நம்ம பார்க்கணும். இட் வில் பி டைரக்ட்லி ஆப்போசிட். சரி, நம்ம மனசுல இருக்கிறது தானே வெளியில. குருட்ட நம்ம ரொம்ப கான்சியஸா தான் இருப்போம். அது கொஞ்சம் அளவு கேட்டிருந்தாலும் ரொம்பவே எவ்ரி ஒன் அதுதான். வேற whenever you come to a guru, at least then நம்ம நம்மள we should stop projecting ourselves. நான் முதல் இதுலயே சொன்னேன், நம்மளே தான் நம்மளை வெளி உலகத்துக்கு ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறோம் விதம் விதமா. we want people to see us the way we want them to see us. நம்மளோட உண்மையான ஸ்வரூபம் மேபி ஆத்துல தான் நம்மளுக்கு வெளியில காட்ட முடியும். ஆத்து வாசப்படி தாண்டியாச்சுன்னா வாட் we areங்கிறது நம்ம ரொம்பவே கேர்ஃபுல்லா இருப்போம். நம்மளோட ரொம்ப ஒரு குடி ஸ்வரூபம் தான் வெளியே நம்ம காமிப்போம். that again is projection. அதுதான் மாயை. மாயை புரிஞ்சுக்கிறதுக்கு வேதாந்தமே வேண்டாம், நம்மளே அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ குருட்ட வரத்த அந்த ஒரு மனசால நம்ம அந்த you should be able to leave everything, should be able to surrender. ஏன்னா அந்த இடத்துல தான் அந்த சுவாமித்துவம் வருதுங்கிறதுக்கு தான் இந்த வேர்ட் சுவாமின்னு போட்டார். குருகுஹ சுவாமினி பக்திம் கரோமி. அந்த சுவாமிக்கு வேற நிறைய அர்த்தங்கள் இருக்கு. அதை நம்ம வேற ஏதாவது சந்தர்ப்பத்துல பிருந்து அனுகிரகம் பண்ணட்டும். அந்த சுவாமித்துவம் அப்படின்னு புரிஞ்சுண்டு பண்ற ஒரு பக்தி தான். ரொம்ப தெரிஞ்சுண்டு பண்றது வேற, புரிஞ்சுண்டு பண்றது வேற, உணர்ந்துட்டு பண்றதுதான் வசதி. இப்ப எல்லாருக்கும் எல்லாமே தெரியும், we know it intellectually. To our intellect we know பகவான் இருக்கான், he is the lord of all, he is there, he is all pervasive, etc etc. அது எவ்வளவு தூரம் உணர்வு பூர்வகமா நம்மளுக்கு தெரியறதுங்கிறது தான் பிக் கொஸ்டின் மார்க். ஏன்னா நம்ம மனசு அந்த உணர்ச்சியை தடுக்கும். மனசு இஸ் ஃபுல் ஆஃப் ஈகோ, ரைட்? ஸோ அந்த மனசு அழியதான் அந்த உணர்வு வரும். உணர்வு இஸ் கம்ப்ளீட் ஃபீலிங், தெரியறது இஸ் ஜஸ்ட் நாலேஜ், யூ நோ இட் இன்டெலெக்சுவலி. ஸோ குருகுஹ சுவாமினி பக்திம் கரோமி. எப்படிப்பட்ட குருகுஹன்? நிருபம ஸ்வே மஹிம்னி பரம் தாம்னி. அதெல்லாம் நம்ம லாஸ்ட் டைமே பார்த்துட்டோம். தன்னோட மகிமை அளவற்ற மகிமை. நிருப்பம ஸ்வே மகிம்னி. அது நம்ம ஒரு பேரலோ ஒரு ஈக்குவலோ சொல்ல முடியாது. ரொம்ப சிம்பிளா அது சொல்லணும்னா அந்த ஸ்வே மகிம்னிங்கிறது ஒரு உபனிஷத கான்செப்ட் நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தாச்சு. ஸோ வி வில் எப்படிப்பட்ட மகிமைனா எல்லா உலகத்துல இருக்கிற எல்லா வஸ்துக்களும் பகவானை தான் ஆதாரமா கொண்டு இருக்கு. பகவானுக்கு எதுவும் ஆதாரம் தேவையில்லை. இப்ப நம்ம எல்லாரும் சொல்ற விஷ்ணு சஹஸ்ரநாமம், குருதேவர் சொன்ன மாதிரி பிருந்து வந்தாச்சு, ஏதோ ஒரு ஃபார்ம்ல வந்தானே. அதுல நம்ம எல்லாரும் சொல்லுவோம், தேவ்ஸ் ச சந்திரார்க்க நக்ஷத்ரா கம் திஷோ பூ மகோததின்னு ஒரு ஸ்லோகம் சொல்லுவோம். வாசுதேவஸ்ய வீரியேன வித்ருதானி மகாத்மனஹா. ஸ்லோகம் ஏதோ கடகடான்னு நம்ம சொல்லிட்டு போவோம். அந்த ஸ்லோகங்கள் எஸ்பெஷலி பின்னாடி வரக்கூடிய ஸ்லோகங்கள் ஒவ்வொன்றும் நம்ம அதை நிதானமா அர்த்தத்தோட படிச்சோம்னா அதோட அனுபவமே தனி. அந்த என்டையர் கேலாக்டிக் யூனிவர்சஸ் இருக்கு இல்லையா? இப்போ நானே சயின்ஸ்ல நிறைய சொல்றா, there are much more universes than our solar system. பகவான் சிருஷ்டி காலத்திலேயே அதெல்லாம் பண்ணியாச்சு. தேவ்ஸ் சந்திரார்கன், the stars, the sky, all the galaxies, all the directions, all the great oceans, all the earth, எல்லாமே வாசுதேவஸ்ய வீரியேன வித்ருதானி. பகவானோட வீரியத்தினாலதான் அதுகளுக்கு ஆதாரமே இருக்கு. பகவானுக்கு அந்த மாதிரி ஒரு ஆதாரம் தேவையில்லை. தட் இஸ் வை நிருப்பம ஸ்வே மகிம்னி. அவரோட மகிமை அளவற்றது. பரம்தாமி, பரந்தாமாங்கிறதுக்கும் நம்ம பார்த்தோம். விஷ்ணுக்கும் எப்படி பொருந்தும், லலிதா சஹஸ்ரநாமத்திலே அந்த வார்த்தை வருது. பரந்தாமாங்கிறது விஷ்ணுக்கு அவரோட அபோட், அந்த ஸ்ரீவைகுண்டம் அப்படிங்கிற பால்கடலுக்கும் பரந்தாமான்னு பேரு. ஒரு ஜோதி ஸ்வரூபமா இருக்கக்கூடிய ஒரு இடம், அதுவும் பரந்தாமா. அப்படி பார்த்தோம்னா அந்த மனசுல இருக்கு இல்லையா அந்த ஆத்மஸ்தானம், அதுக்கும் பரந்தாமான்னு பேரு. அந்த மாதிரி பார்த்துன்னு வந்தோம். இப்ப அடுத்ததுல that is called the அனுபல்லவி, அடுத்த செக்ஷன். எல்லாமே ஜோதி ஸ்வரூபமா இருக்கு. நிருப்பம ஸ்வே மகிம்னி. அப்படி வேதாந்தமா ஒரு
திங்க் ஆஃப் அன் abode of light, goddess light எல்லாம் சொன்னா நம்மளுக்கு வந்து இட் இஸ் ஒரு ஃபார்ம் இல்லை, ஒரு அருவமா இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட். அதுகிட்ட எப்படி பக்தி பண்ண முடியும்? something which you don't understand, which is very abstract. அப்படியே தியானங்கள்லாம் இருக்கு. நீ வந்து ஆகாசத்தையே பிரம்மஸ்வரூபமா தியானம் பண்ணு அப்படின்னு உபனிஷத் சொல்றது. ஃபார் an ordinary person like you or me it is not possible. எத்தனை நேரம் உட்காந்து ஆகாசத்தை அப்படியே நம்மளை கன்சீவ் பண்ண முடியாது. அந்த மாதிரி அப்டிராக்ட் தியானங்கள் நிறையவே இருக்கு, நம்மளால முடியாது. அதனால தீட்சிதர் பாடுறார், கருணாகர சிதானந்த நாதாத்மனி கரச்சரணாத்யவயவ பரிணாமாத்மனி. சாதாரணமா ஒரு ஸ்லோகம் சொல்ற வழக்கம் உண்டு வேதாந்தத்துல. உபாசகானாம் காரியார்த்தம் பிரம்மணோ ரூபகல்பனா அப்படின்னு சொல்லுவா. உபாசகானாம் காரியார்த்தம் பிரம்மணோ ரூபகல்பனா ஸ்வஸ்வரூபானுசந்தானம் பக்திரித்யபிதீயதே. இத்தனை நேரம் நம்ம என்ன பக்தினா என்ன புரிஞ்சுட்டோம்? ஒரு பகவான்கிட்ட நம்ம மனசை செலுத்துறது. வேதாந்தத்துல என்ன சொல்றா? அடுத்த லெவல் ஆஃப் பக்தி, உருவமா இருக்கக்கூடிய ஒரு வஸ்து, ஒரு பகவத் சுரூபத்துட்டு நம்மளுக்கு பக்தி வரும். ஹையஸ்ட் லெவல் ஆஃப் பக்தி ஆச்சாரியல் சங்கராச்சாரியல் என்ன சொல்றாருன்னா, ஸ்வஸ்வரூபானுசந்தானம் பக்திரித்யபிதீயதே. நம்மளோட உண்மையான ஸ்வரூபம் இருக்கே, ஆத்மஸ்வரூபம், அந்த பிரம்மஸ்வரூபம் வேற இல்லை, ஆத்மஸ்வரூபம் வேற இல்லைன்னு வேதாந்த சாஸ்திரம் சொல்றது இல்லையா? சச்சிதானந்த ஸ்வரூபம், அதோட அனுசந்தானம், டு மெடிடேட் அப்பான் யுவர் ஓன் செல்ஃப் as the பரபிரம்மன், அதுதான் பக்தி. that is the highest level of bhakti அப்படின்னு சொல்றார். obviously அது not possible நால இந்த வார்த்தை initially not possible. it's not that it is not always impossible. உபாசகானாம் காரியார்த்தம் பிரம்மணோ ரூப கல்பனா. பகவத் ஸ்வரூபம் உருவமற்றது, நாமரூபம் இல்லாத ஒரு பகவத் ஸ்வரூபமானது உபாசகானாம் காரியார்த்தம் தன்னோட கருணையினால என்ன ஆகுதுன்னா, இட் டேக்ஸ் ஆன் அ ஃபார்ம். நம்ம அந்த ஃபார்மை தான் நம்ம வந்து எந்த பகவானோட ஸ்வரூபத்தை வேணா எடுத்துக்கலாம். பிள்ளையார், முருகன், விஷ்ணு, சிவன், பார்வதி, சூரிய பகவான், எல்லாமே அதுல தான் ஷண்மதங்கள் வந்தது. இட் இஸ் த சேம் பிரம்மஸ்வரூபம், அது டிஃப்ரெண்ட் ரூபங்களா எடுக்கிறது. சில பேருக்கு பிள்ளையார பார்த்தா ஒரு மனசு ஏதோ தெரியல, யூ வில் ஃபீல் a liking for that god. இன்னொரு ஸ்வரூபத்தை பார்த்தா யூ வில் ஃபீல் a liking, யூ டோன்ட் நோ. அவளுக்கு எப்படி இஷ்டமோ அது மாதிரி தன்னோட கருணையினால அந்த பிரம்மஸ்வரூபம் வந்து கருணாகர சிதானந்தநாதாத்மனி, அந்த சிதானந்த ஸ்வரூபமா இருக்கக்கூடிய பிரம்மஸ்வரூபம் கரச்சரணாத்யவயவ பரிணாமாத்மனி. it takes on a form with கரச்சரண. கரச்சரண, கரன்னா கைகள், சரணம்னா கால். கரச்சரணாதி அவயவ, அவயவன பாடி பார்ட்ஸ். அந்த ஒரு ஸ்வரூபமா தீட்சிதர் ரொம்ப குறிப்பிட்டு எந்த ஸ்வரூபம்னு சொல்லல. ஏன்னா எல்லா ஸ்வரூபமாவும் அது இருக்குமே, எந்த பகவானோட ஸ்வரூபத்திலேயானாலும் அது எடுக்கும். அது மாத்திரமில்லை, ஒரு குரு ஸ்வரூபமாவும் இருக்கும். ஒரு குரு ஸ்வரூபமா வந்து அந்த ஜீவனுக்கு அந்த பகவத் ஸ்வரூபத்தை காமிச்சு கொடுத்து அதுல நீ பக்தி பண்ண 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 குரு சொன்ன மார்க்கத்திலேயே, குரு சரணாரவிந்தத்திலேயே பற்றின்னு பண்ணினா மொள்ள மொள்ள அந்த பிரேமையா இருக்கக்கூடிய பக்தி மனசுல வந்து அந்த பிரேமை சமர்ப்பணமா மாறி அது பராகாஷ்டை எத்தின் அப்புறம் அந்த ஞானம் தானாவே வரும். ஞானம் தேடிண்டே போண்டா. You will find yourself a totally changed person. But for that, அடிப்படை என்ன? complete surrender to the Guru. So அந்த மாதிரி கரச்சரணாத்யவயவ பரிணாமாத்மனி, it takes on different forms அப்படின்னு சொல்லத்துல நம்ம எப்பவுமே
ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணும், தீட்சிதர் ரொம்ப ஆதிசங்கரரை தொடர்ந்து 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 அவர் எல்லாமே பண்ணியிருப்பார். இவர் இங்க ஒரு லைன் சொல்றாருன்னா அதோட இன்ஸ்பிரேஷன் we should always seek in Adi Shankara's works. So அது மாதிரி இந்த இடத்துல கர சரணாத் அவயவ பரிணாமாத்மனி, it changes into a beautiful form. ஓகே, இப்போ நம்மளுக்கு ஒரு ஃபார்ம் கிடைச்சாச்சு. அந்த ஃபார்ம் எப்படி தியானம் பண்ணணும்? how will you imagine? ஒரு ஃபார்ம்ல பகவான் வந்திருக்காருன்னா எந்த ஃபார்ம்? அதுக்கு தான் சுப்பிரமணியனோட விஷயத்துல எக்கச்சக்க மகான்கள் வர்ணிச்சிருக்கா பகவானோட ஃபார்ம் எப்படி இருக்கும் சுப்பிரமணியனோட ஃபார்ம்னுட்டு. அதுல ஆதிசங்கரோட சுப்பிரமணிய புஜங்கத்துல ரொம்ப அழகா ஒவ்வொரு பார்ட் பை பார்ட் அதை அப்படியே கண்டென்ஸ் பண்ணி தீட்சிதர் இங்க சொல்லியிருக்கார். பார்ட் பை பார்ட் ரொம்ப அழகா வர்ணிச்சிருப்பார். அதுல கொஞ்சம் ஸ்லோகம் இப்ப பார்க்கலாம். சுப்பிரமணிய புஜங்கம் எல்லாருக்கும் தெரியும், திருச்செந்தூர்ல ஆதிசங்கரர் பண்ணினது. அதுல ஒவ்வொரு நிறைய ஒரு 4-5-6 ஸ்லோகாஸ்க்கு அப்புறம் அவர் அழகா பகவானோட அந்த பாதம் எப்படி இருக்குன்னு வர்ணிக்க ஆரம்பிக்கிறார். முருகனோட காலு ரணத்ஹம்சகே மஞ்சுளே அத்தியந்த சோனே மனோஹாரி லாவண்ய பீயூஷ பூர்ணே மனஷட்பதோமே பவக்லேஷ தப்தா சதா மோததாம் ஸ்கந்த தே பாத பத்மே. தான் பக்தி எப்படி பண்ணணுங்கிறது இவாளன்னு சொல்லி தருவா. என்னோட மனசு ஆதிசங்கரர் சொல்றார், வண்டு மாதிரி அங்க ஷட்பதோனா வண்டுன்னு அர்த்தம். வண்டு மாதிரி அங்கே இங்கே அலைஞ்சுட்டு இருக்கு, அதை அலையாம உன்னோட கால் இருக்கு இல்லையா, தாமரை போல இருக்கக்கூடிய உன்னோட கால்லயே வந்து உட்கார்ந்துட்டே இருக்கட்டும். எந்த வண்டும் ஒரே பூல உட்காராது. வண்டோட சுபாவமே ஒரு இடத்துல இருந்து அடுத்த இடத்துல இருந்து போயிட்டே தான் இருக்கும். ஆனா என் மனசுங்கிறது வண்டுதான். முருகா, உன்னோட கருணைனால உன்னோட காலையே சுத்தின்னு இருக்கிற மாதிரி நீ பண்ணணும். ஏன்னா அதை நான் பண்ண முடியாது. ஐ எம் நாட் ஏபிள் டு கண்ட்ரோல் மை மைண்ட். கொஞ்ச நேரம் மனசு இப்படி உட்காந்து சுவாமியோட அந்த சிறந்த கால், அந்த தண்டைகள், அதெல்லாம் நினைச்சா அடுத்த நிமிஷம் வேற ஏதோ தாட் போயின்னு இருக்கும். யோகத்துல சொல்லுவா, அப்படி திருப்பி பிரிங் பேக் யுவர் தாட்ஸ், ஃபோக்கஸ், திங்க் ஹியர். இதெல்லாம் சொல்றதுக்கு அழகா இருக்கு, பண்ணி பார்த்தா அவளுக்கு சிரமங்கள் தெரியும். இட்ஸ் நாட் வெரி ஈஸி அட் ஆல். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம சுகமா தூங்கிட்டு இருப்போம். எல்லா தூக்கத்தையே சமாதின்னு நம்ம சொல்லிக்கலாம். இதெல்லாம் வந்து we can project. இல்ல நம்ம அப்படியே தியானத்திலே போயிட்டேன்னா சுவாமியோட அந்த சிவந்த இது தெரிஞ்சுதா, கொஞ்ச நேரம் எனக்கு உலகமே தெரியல, அடுத்த நிமிஷம் ஆஹா நீதான் மகான்னு நம்மளுக்கு ஒரு மாலை வேற போட்டு வச்சுடுவா. அந்த முருகனோட பாதம் எப்படி இருக்குன்னா ரணத் ஹம்சகே, எப்பவுமே ஹம்ச பட்சிகள் சுத்தின்னு இருக்கான். லோட்டஸ்னாலே ஒரு பாண்டுல ஒரு லோட்டஸ் இருந்தா ஹம்ச பட்சிகள் இருக்கும். பாண்டு ரொம்ப அந்த காலத்து பாண்டு, இப்ப எல்லாம் நம்ம தேடணும். டக்ஸ் வேணா இருக்கு, கபாலி கோவில்ல போய் பார்த்தா டக்ஸ் அதுவும் பார்க்கலாம். ஹம்ச பட்சிகள், ஒரு லோட்டஸ், ஒரு அந்த கைண்ட் ஆஃப் அந்த என்விரான்மெண்டே நம்மளால இப்போ பார்க்க முடியல. ரணத் ஹம்சகே, அந்த ஹம்ச பட்சிகள் அதோட வாய்ஸே ஏதோ பாடிண்டோ ஜபம் பண்ணிண்டோ உன்னோட பாதத்திலேயே சுத்தின்னு இருக்கிற மாதிரி இருக்கே. இதெல்லாம் விஷுவலைசேஷனுக்காக ஆதிசங்கரர் போடுறார். இந்த மாதிரி நம்ம பாவனை பண்ணணும். அது ஹம்ச பட்சிகள் வேற யாரும் இல்லை. அந்த ஹம்சங்கிற வேர்ட்ல there is a pun. பரமஹம்சாள் ஞானிகள் உன்னோட பாதத்தையே சுத்தின்றே இருக்காளே. மஞ்சுளே, அவ்வளோ சாஃப்டா இருக்குன்னா, எவ்வளோ சாஃப்ட்ங்கிறது சொல்ல முடியாது. அதனாலதான் லோட்டஸோட எக்ஸாம்பிள் கொடுக்கறாளோ. நம்ம லோட்டஸ் பெட்டல்ஸ், நம்ம நெக்ஸ்ட் டைம் லோட்டஸ் பாக்குறோம்னா அதை அழகா எடுத்து உரிச்சு பார்த்து அதை ரசிக்கணும். நம்ம அந்த ஷேட்ஸ் ஆஃப் ரோஸே வெவ்வேறையா இருக்கும். அதோட டிப்புல ஒரு மாதிரி, நடுவில் ஒரு மாதிரி. ஆஸ் யூ கோ இன்சைட் இன்னும் வெள்ளையாயிட்டு வரும். நடுவில் அந்த எல்லோ கலரான அந்த போலன் கிரெயின்ஸ், அந்த I forget the scientific name, நம்மளுக்கு எல்லாம் பயாலஜி கிளாஸ்ல சொல்லி தந்திருக்கா. அது அந்த ஃபிலமெண்ட் அவ்வளோ தின்னா இருக்கும். அந்த எல்லோ வந்து இட்ஸ் இன்டிஸ்கிரைபபிள் எல்லோ. எவ்வளோ ஒரு கலர் காம்பினேஷன். ஸோ மஞ்சுளே அத்தியந்த சோனை, சக்கச்சவேல்னு இருக்கான் பகவானோட காலு. மனோஹாரி, யாரோட மனசு வேணாலும் அது அப்படி இருக்குமாம். லாவண்ய பீயூஷ பூர்ணே,
It is full of the nectar of grace, nectar of loveliness. லாவண்யம்னா ஒரு அழகு. அந்த அழகுங்கிற அமிர்தம், அழகாமிருத ஸ்வரூபமா இருக்காம அதுல என்னோட மனசு போய் உட்காரட்டுமே. உட்காரும். ஸ்லோகம் சொல்லி இதை நினைச்சா கொஞ்ச நேரம் உட்காரும். ஆதிசங்கருக்கே தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் அடுத்த போர்ஷனுக்கு போறா. ஒரே இடத்துல போக்கஸ் பண்றது இஸ் டிஃபிகல்ட். ஸோ ஒவ்வொரு பகவானோட ஒவ்வொரு அங்க வர்ணனையில ஒவ்வொரு இதை நம்ம மனசுல வாங்கிண்டா ஸ்கேன் பண்ற மாதிரி தியானம் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் பாதம், அப்புறம் மேல முட்டி, அப்புறம் இடுப்பு, அப்புறம் செஸ்ட், அப்புறம் அப்படின்னு போய் ஒரு ரவுண்ட் முடியும். தென் யூ ஷுட் கோ அகெயின் ஃபார் த நெக்ஸ்ட் ரவுண்ட். போக போக மனசோட அந்த கான்சென்ட்ரேஷன், அந்த ஃபோக்கஸ் ஜாஸ்தி ஆகும். பண்ண பண்ண ஒரு ஸ்டேஜ்ல இந்த ஸ்கிரிப்சர்ஸ்ல சொன்னது எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும். போக போக அஷ்ட சித்திகளே வரும்னு சொல்றா. தியானம் எல்லாம் பண்ணினா நம்மளுக்கு சித்தி எல்லாம் வேண்டாம், பகவானோட கருணை இருந்தாலே போறோம். அவன் எப்படி நம்மளை அழிச்சுன்னு போறானோ போட்டோம். பட் வாட் எவர் குருமுகமா நம்மளுக்கு என்ன இருக்கு அது நம்ம பண்ணிட்டே இருந்தா போறோம். வித் தி கரெக்ட் ஆட்டிடியூட் ஆஃப் ஹியூமிலிட்டி. அந்த ஆட்டிடியூட் மாத்திரம் நம்ம அதுல இன்வெஸ்ட் பண்ணணும். அடுத்தது பகவானோட இடுப்பு எப்படி இருக்குங்கிறார் ஆதிசங்கர. சுவர்ணாப வித்யாம்பரே பாசமானாம் குவளத் கிங்கினி மேகலா சோபமானாம் லசத் ஹேம பட்டேன வித்யோதமானாம் கட்டிம் பாவே. நான் நினைச்சுக்கிறேன் ஸ்கந்த தே தீப்யமானாம். அந்த இடுப்பு பிரதேசம் எப்படி இருக்குன்னா அதுவே ஜுவலிக்கிறதாம். அழகா ஒரு கோல்டன் கலர்ல பட்டு வஸ்திரமாம் சுவாமிக்கு. அந்த ஒட்டியானத்துல அதுவே தங்கமயமா ஜொலிக்கிறதா. அந்த ஒட்டியானத்துல எப்படி இருக்குன்னா பெல்ஸ், கோல்டன் பெல்ஸ் ஆர் ஸ்ட்ரங் இன் தட் இடுப்பு ஒட்டியானத்துல. சோ பகவான் நிற்கும் போதே ஜம்முன்னு அந்த இடுப்பு ஒட்டியான, இதேதான் குருவாயூரப்பனுக்கும் இதேதான் சொல்லுவா. அந்த இதுல சின்ன சின்ன மணிகள் இருக்கான். அதுகள்லாம் அந்த மணியோட அந்த சப்தமே ரொம்ப நன்னா இருக்காம். கிங்கிணி மேகலா சோபமானாம் லசத் ஹேம பட்டேன. அழகா ஒரு கோல்டன் அப்பர் கார்மெண்ட் போட்டு இருக்காராம். கட்டிம் பாவையே ஸ்கந்த தே தீப்யமானாம். என்ன ஒரு தேஜஸ், அதுலயே ஒரு தேஜஸா இருக்கேன்னு. அடுத்தது செக்கச்சவேல்னு தன்னோட நெஞ்சு இருக்காம். அந்த நெஞ்சு ஏன் செக்கச்சவேல்னு இருக்குன்னா, இப்ப காலு கையெல்லாம் லோட்டஸ் மாதிரி இருந்தா செக்கச்சவேல்னு சொல்லலாம். நெஞ்சு ஏன்னா இட் ஆல்வேஸ் டிசைர். டிசைர்னா ராகம்னு அர்த்தம். ராகம்னா ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் கலர் இஸ் ரெட். அனுராகம், ராகம், ரக்த ராகம், இதெல்லாம் ரிலேட்டட் டேர்ம்ஸ். பகவான் எப்பவுமே அந்த heart is always warm for him because he is always in a wanting to protect his devotees. ஸ்வபக்தாவனே சர்வதா சானுராகம். அதுல எப்பவுமே குறியா இருக்கிறதுனால அது ஒரு மாதிரி ஹீட்டடா ரெட்டா இருக்காம். பக்தன் வருவனே கஷ்டத்தோட நான் அவனுக்கு ப்ரொடெக்ட் பண்ணணுமே எப்பவுமே வார்மா இருக்குமாம் தன்னோட செஸ்ட். அதனாலேயே ஒரு ஹீட். அடுத்தது சுவாமிக்கு ஒரு 12 தோள்கள்னு இருக்கு இல்லையா. விதௌ கிளிப்த தண்டான் ஸ்வலீலா திருத்தாண்டான் நிரஸ்தேப சுண்டான் துஷத் காலதண்டான் ஹதேந்திராரி ஷண்டான் ஜெகத்ரான ஷவுண்டான் சதா தே பிரச்சண்டான் ஸ்ரயே பாகுதண்டான். முருகா உன்னோட அந்த தோள்களை நான் ஆசிரியிக்கிறேன். எப்படி இருக்குன்னா பிரம்மனுக்கு தண்டிச்சுதான் அந்த தோள்கள். அந்த பிரம்மனோட அந்த எபிசோட் ஸ்வலீலா திருத்தாண்டான் தன்னோட மகிமைனால அந்த அகிலாண்ட கோட்டின்னு சொல்லுவோம் இல்லையா. அண்டனா டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் கேலக்சிஸ், ஹோல் யூனிவர்ஸே பகவானோட புஜபலத்தினால தாங்கின்னு இருக்காராம். இதுதானே நம்ம பல்லவியில பார்த்தோம். ஸ்வே மஹிம்னி, நிருப்பம ஸ்வே மஹிம்னி, வர்ணிக்கவே முடியாத அவனோட பலத்தையும் அவனோட கிராண்டியரையும். ஹதேந்திராரி ஷண்டான், இந்திரனோட அரீனா எனிமீஸ், எனிமியா இருக்கக்கூடிய சூரபத்மன் முதலிய அசுரர்களை destroy பண்ணின தோள்கள். ஜகத்ரான ஷவுண்டான், it is very very powerful in protecting the entire worlds. சதாதே பிரச்சண்டான், பிரச்சண்ட பிரதாபான ராமரோட புஜங்கத்துல இதே வார்த்தை ஆதிசங்கரர் யூஸ் பண்றாரு. அந்த வாரியர், அந்த பிரேவரி, அந்த கரேஜ், அப்படி இருக்கக்கூடிய அந்த பாகு அது பெரிய இது மாதிரி இருக்கா. அதெல்லாம் நான் ஆசிரியிக்கிறேன். protect me, envelop me with those 12 arms and protect me whenever I am in trouble. அந்த மாதிரி கேட்கிறார். அப்புறம் அழகான முகத்துக்கு போயின்னு இருக்காரு. அந்த அழகா ஒரு கீழே இருந்து மேலே இருந்து எடுத்துன்னு போறாரு நம்மளோட மனசை. அதனாலதான் மான்கள் ஸ்லோகங்கள் படிக்கணும்னு சொல்றது.
சதா சாரதாக ஷண்மிருகாங்கா யதிஸ்யு சமுத்யந்த ஏவ ஸ்திதாஸ்தேத் சமந்தாத் சதா பூர்ணபிம்பாக கலங்கைஷ்டஹீனாக ததா த்வன்முகானாம் ப்ருவே ஸ்கந்த சாமியம். முருகனுக்கு 6 முகங்கள். எப்படி வர்ணிக்கிறது அப்படின்னு ஆதிசங்கரர் யோசிச்சார். வர்ணிக்கவே முடியலையே. அதாவது இந்த முகத்தை பார்க்கணுமா, அதை பார்க்கணுமா, அதை பார்க்கணுமா, அதுக்குள்ள இது அழகா இருந்ததோ, எல்லாம் ஈக்குவல் அழகு. அவ்வளவு அழகுனா லிட்ரலி அழகு சொட்டுறது. அந்த மாதிரி அப்படியே ஒரு பாத்திரம் வச்சா we can கலெக்ட். அந்த மாதிரி அழகு சொட்டுறது ஒவ்வொரு முகத்துல இருந்தும். எப்படி வர்ணிக்கிறது? சரி, ஆப்வியஸ்லி இப்போ ஃபேஸ் சான்ஸ்கிரிட் லிட்ரேச்சர்லயும் சரி, போயிட்ரியில ஃபேஸை வர்ணிக்கணும்னா உடனே என்ன சொல்லுவோம்? சந்திரபிம்பம் போல இருக்கு, ஸ்டாண்டர்ட். எல்லாம் தாமரை மாதிரி ஃபேஸ் இருக்கு. இவருக்கு அது ஆதிசங்கருக்கு அது சரிப்படல. சந்திரபிம்பம் சரிதான், ஆனா சரியில்லை. ஏன்னா சந்திரன் there is always ஒரு மார்க் இருக்கு சந்திரன்ல. க்ளோஸா சந்திரன் அப்சர்வ் பண்ணி பாருங்க. ஆல்வேஸ் ஒரு ஷேட், ஒரு மார்க் இருக்கும். ஈவன் இஃப் இட் இஸ் a full moon. பகவானோட ஃபேஸ் அப்படி இல்லையே. இட் இஸ் ஈவன் ஃபார் அபவுட் தட். ஒரு மார்க் இல்லாம பளிச்சுன்னு ஒரு பியூட்டிஃபுல் ரவுண்ட் ஃபுல் மூன். பட் அந்த மாதிரி மூணே இல்லையே. பகவான் சிருஷ்டிச்ச மூணே அப்படி மார்க்கோட தான் சிருஷ்டிச்சிருக்கானே. அதனால ஆதிசங்கரர் ஒரு கல்பனை பண்றாரு. என்னன்னா, ஃபுல் மூன்ஸ், 6 ஃபுல் மூன்ஸ் வித்தவுட் எனி சார்ட் ஆஃப் பிளெமிஷ் வாட்ஸ்எவர், பூர்ண பிம்பாக, ஃபுல் மூன் ஒரே சமயம் எல்லா சைட்ல இருந்தும் உதிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி முருகா உன்னோட 6 ஃபேஸஸ் வித்தவுட் எனி பிளெமிஷ். அங்கதான் விஷயமே. 6 மூன் ஒண்ணுக்கு அப்புறம் ஒண்ணு வந்தாலும் பிரயோஜனம் இல்ல. ஒரே சமயம் 6 ஃபுல் மூன்ஸ். ஜஸ்ட் நம்ம அதை நினைச்சு பார்க்கணும். எந்த மூணை பார்க்கணும்னே நம்மளுக்கு தெரியும். அப்படி வேணும்னா உன்னோட ஃபேஸ அப்படி வேணும்னா சொல்லிக்கலாம். ததா அப்படி ஒரு காலம் அப்படி ஆச்சே ஆனால் சமுத்தியந்த ஏவ ஸ்திதாஸ் சேத். சேத்னா இஃப் சோ, அது ஒரு ஃபியூச்சர்ல போடக்கூடிய ஒரு கண்டிஷனல் கிளாஸ். இஃப் அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததே ஆனால் அப்போ வேணும்னா ததா துவன்முகானா ப்ருவே ஸ்கந்த சாமியம். உன்னோட ஃபேஸுக்கு வேணா அப்போ ஒரு இது ஈக்குவல் வேணும்னா சொல்லிக்கலாம். தட் மீன்ஸ் அந்த மாதிரி நடக்கவே போறது இல்லைன்னு அர்த்தம். ஆப்வியஸ்லி. ஸோ உன்னோட ஃபேஸுக்கு ஒரு இதுவே ஒண்ணுமே சொல்லவே முடியாது. அந்த மூணோட தியானம் ரொம்ப விசேஷம். ஸ்ரீவித்யா சம்பிரதாயத்திலும் சொல்லுவா. பௌர்ணமி சந்திரமண்டல மத்தியகாந்தானே அம்பாளே சொல்றா. சந்திரமண்டலத்துல அம்பாள் இருக்கிற மாதிரி தியானம் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல அந்த இசாட்ரிக் மீனிங்கும் இருக்கு. அப்புறம் என்ன சொல்றாருன்னா, சரி வேற ஏதாவது யோசிக்கலாம். ஃபேஸ்க்கு லோட்டஸ் யோசிக்கலாம்னு ஒரு ஸ்லோகம். ஸ்புரன்மந்த ஹாசேஹி சஹம்சானி சஞ்சத் கடாட்சாவளி பிருங்க சங்கோஜ்வலானி சுதாஸ்யந்தி பிம்பாதராணி ஈஷசூனோ தவாலோகையே ஷண்முகாம்போருஹாணி. இந்த இடத்துல அழகான ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் பதம் போடுறார். தவ ஆலோகையே, முருகா உன்னோட ஷண்முகாம்போருஹாணி. அம்போருகம்னா தாமரைன்னு அர்த்தம். 6 தாமரைகளா இருக்கக்கூடிய உன்னுடைய முகங்களை நான் ஆலோகையே பார்க்கின்றேன். அந்த வேர்ட் நம்ம யோசிச்சு பார்க்கணும். மெய்சிலிருந்து போகும். ஐ ஆம் சீயிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ. இந்த திருச்செந்தூர் முருகன் 6 முகத்தோட டைரக்ட் விஷன். ஆதிசங்கரர் ஏதோ மனசால தியானம் பண்ணி கற்பனை பண்ணி எழுதல. முருகன் டைரக்டா நின்றுட்டு இருக்கார். பாதத்திலேந்து வர்ணனை பண்ணிட்டு ஃபேஸுக்கு வந்திருக்கார். தவ ஆலோகையே, நான் பார்த்துட்டு இருக்கேனே முருகா. மூணு மாதிரி இருக்கும்னு நினைச்சேன், அதையும் கிடைக்கல. சரி இப்ப லோட்டஸ் மாதிரி இருக்கு. ஏன்னா அந்த அழகு எப்படி வர்ணிக்கிறது? ஸ்புரன் மந்தஹாசேஹி, அழகா சிரிச்சுட்டு இருக்கான். அந்த 6 தாமரைகளும் அழகா சிரிச்சுட்டு இருக்கு. சஹம்சானி சஞ்சத் கடாட்சாவளி பிருங்க சங்கோஜ்வலானி. அந்த சிரிப்பு, ஒவ்வொரு முகத்துல இருக்கிற ஒவ்வொரு சிரிப்போட வெளுப்பு ஹம்ச பட்சிகள் மாதிரி இருக்கா. முன்னாடி பார்த்தோம் இல்லையா, லோட்டஸ் இருந்தா ஹம்ச பட்சி வருமே. லோட்டஸ் சுத்தி தான் ஹம்ச பட்சிகள் வட்டம் சுத்தின்ண்டே இருக்கும்.
அந்த மாதிரி அந்த முகத்துல இருக்கிற அந்த சிரிப்போட வெளுப்புல ஹம்ச பட்சிகளா தெரியறது ஆச்சாரியாளுக்கு. யார் சொன்ன ஆச்சாரியால் வாஸ் a dry Vedantist? Never. He was full and full வேதாந்தம். ஆனா வர்ணனைன்னு வந்தா ஆச்சாரியால் மாதிரி வர்ணிக்கவே முடியாது. அந்த மாதிரி என்ன ஒரு, and it is not just ஒரு poetic imagination இல்ல, it is அனுபவ, உள்ள இருந்த ஒரு அனுபவம். ஒரு ஒவ்வொரு தேவதா ஸ்வரூபத்தை அனுபவிச்சு பாடியிருக்கார். அம்பாள் எடுத்துட்டோம்னா எவ்வளவு வர்ணனை, சௌந்தர்யலேரி, சிவானந்தலேரி, சிவனுக்கு எடுத்தோம்னா ஒவ்வொரு பகவானோட இது வரும்போது வர்ணனை எங்கேயோ இருக்கு. கடாட்சாவளி பிருங்க சங்கோஜ்வலானி, பகவான் ஆறுமுகம், அந்த கண்கள் இருக்கு இல்லையா, டார்க்கா இருக்கான். அது எப்படி இருக்குன்னா இப்படி தானே பாக்குறது. பார்க்கும்போது அந்த பீஸ் இருக்கு, தாமரை இருந்தாலே பீஸ் இருக்கும் இல்லையா, உன்னோட ஃபேஸ் இஸ் தி லோட்டஸ், யுவர் ஐஸ் ஆர் தி பீஸ் இன் தி லோட்டஸ், தட்ஸ் வை தே ஆர் இப்படி போயிட்டே இருக்காம அந்த ஐஸ். சதா கட்டாக்ஷாவளி பிருங்க, ஒரு லைன் ஆஃப் பீஸ் இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு முருகா அவனோட லோட்டஸ் ஃபேஸ்ல இருக்கக்கூடிய அந்த கண்கள். சுதா செந்தி பிம்பாதராணீஷ சூனோ, அந்த பகவானோட அந்த உதடு இருக்கு இல்லையா, அந்த அழகு எப்படின்னா சுதா நெக்டரே, லிட்டரலி இட் இஸ் as if it is dripping from the lips, அந்த மாதிரி ஒரு அழகு. அப்புறம் அடுத்தது கண்ணுக்கு வரார். ஏன்னா தீட்சிதர் இதெல்லாம் அரை லைன்ல பாராஃப்ரேஸ் பண்ணியிருக்கார், பட் ஸ்டில் நம்ம அனுபவிக்கலாம் இது. அப்பதான் அந்த சோர்ஸ் எங்கே தெரிஞ்சாதான் இவ்வளோ அனுபவிச்சுட்டு இருக்கார் தீட்சிதர் ஆல்சோ. ஏன்னா முருகன் சந்நிதியில உட்கார்ந்தானே இதெல்லாம் பாடுறார். சோ அவருக்கும் டைரக்ட் விஷன் தான். எப்படி ஆதிசங்கரருக்கு டைரக்ட் விஷனோ அதே மாதிரி இவருக்கும் டைரக்ட் விஷன் தான். விஷாலேஷு கர்ணாந்த தீர்கே சதஸ்ரம் தயாஸ்யம்பிஷு द्वादश स्वीक्षणेक्षु मयीषत् कटाक्षः सकृत् पातितश्चेत् भवेत्ते दयाशील का नाम हानिः. முருகானோட கண் இருக்கு இல்லையா, 12 கண்கள், அழகான லோட்டஸ்ல கண் சொன்னாரே, ரொம்ப விஷாலமா இருக்கான், நல்ல லாங் பிரைட் எலாங்கேட்டட் ஐஸ். கர்ணாந்த தீர்கேஷு அதஸ்ரம், அந்த நீட்டின் இருக்கு, உன்னோட காது வரைக்கும் உன்னோட கண்ணு நீட்டின் இருக்கு. ஒரு கண்ணு 2 கண்ணு இல்ல, 12 கண்ணு இருக்கு உனக்கு. தயை அப்படி சொட்டுறது ஒவ்வொரு கண்ணுலயும். இவ்வளோ கண்ணு வச்சுட்டு இருக்கே, இதுல இருந்து ஒண்ணுத்துல இருந்து ஏதாவது ஒண்ணு மைஷத் கட்டாட்சா, ஒரு வாட்டி சக்ரித் பாத்தித ஸ்டேத், ஒரு கண்ணுல ஏதோ ஒரு ஓரமா உன்னோட கட்டாட்ச திருஷ்டிய மேல பட்டா உனக்கு என்ன குறைஞ்சா போறது? இப்படிதான் கேக்குறது. பவேத்தே தயாசீல கா நாம ஹானி, உனக்கு என்னடா குறைஞ்சு போயிட போறது? You're not going to lose anything. On the other hand, I will gain everything. இதேதான் ரிஷாத் ராகியசியான சௌந்தர்யலஹரியில கேட்கிறார். அங்க அம்பாளுக்கு 3 கண்ணு தான் பாவம். ஏதாவது ஒண்ணு காமிமான்னு இதே கருத்து. பட் இங்க அட்வான்டேஜஸ் மோர், நம்பர் ஆஃப் ஐஸ் ஆர் மோர். சோ ஏதாவது ஒண்ணு இப்படி போறத நம்ம மேல சான்ஸ் இருக்கு இல்லையா, குறைஞ்சா போயிடுவாய் அப்படின்னே அழகா the way he is able to speak, இதெல்லாம் டைரக்ட் டென்ஸ்ல மனசுல கல்பிச்சுன்னு இல்லை. ஏன்னா முன்னாடியே பார்த்து சொன்னா இல்லையா, தவா ஆலோக்கே நின்றுட்டு இருக்காய், நீ நான் கிட்ட பேசிட்டு இருக்கேன், இவ்வளோ கண்ணு இருக்கே, ஏதாவது ஒண்ணு இங்க நிக்கிறேன் தெரியறதா, இங்க நிக்கிறேன் தெரியறதா, எல்லா சைட்லயும். அதனாலதான் பகவான் எல்லா சைட்ல இருந்தே பாக்கணும், எந்த சைட்ல இருந்து எந்த. ஏன்னா சஹஸ்ர சீர்ஷா புருஷா இல்லையா, சஹஸ்ராட்சி சஹஸ்ரபாத், 1000 கண்கள், எல்லா இடத்துலயும் அவன் இருக்கான், எல்லா இடத்துலயும் அவன் கண் நம்ம மேல பட்டுட்டே இருக்கு. நம்மளுக்கு அந்த உணர்வு இருந்தால் நம்ம மனசால கூடி ஒரு தப்பான எண்ணத்தை நினைக்கவே மாட்டோம். இஃப் எவர் வி நோ, புருஷ சுக்த எல்லாரும் கேட்டிருக்கோம், சொல்றோம், அர்த்தமும் தெரியும், பட் அந்த அங்கதான் சொன்னேன், அந்த உணர்வு இல்லை. யூ டோன்ட் ஃபீல் தட் ஹி இஸ் தேர் எவ்ரிவேர் அண்ட் ஹி இஸ் வாட்சிங் யூ. அப்படி இருந்தா நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் ரொம்ப கரெக்டா அந்த எப்படி நடந்துக்கணுமோ அந்த தர்ம பிரகாரமா தான் நடப்போம். ஒரு தாட்டை கூடி, ஒரு நெகட்டிவ் தாட்டை கூடி நம்ம மனசுக்குள்ள வர்றதுக்கே நம்ம விட மாட்டோம். வெளியில சொல்றதுங்கிறது வேற, இது மனசுக்குள்ளே அந்த தாட்டை ரைஸ் பண்ணாது. அது மாதிரி அழகா வர்ணிச்சார். அப்புறம் நிறைய வர்ணனைகள் போறது, பட் நம்ம இதோட நிறுத்திக்கலாம். பிகாஸ் தீட்சிதரை கொஞ்சம் பார்க்கணுமோ இல்லையோ. Coming back to that, கருணாகர சிதானந்த நாதாத்மனி கர சரணாத்யவயவ பரிணாமாத்மனி.
அடுத்த லைன். கருணாகர சிதானந்த நாதாத்மனி கரச்சரணா த்யவயவ பரிணாமாத்மனி தருணோலசாரி பூஜித ஸ்வாத்மனி தருணோலசாரி பூஜித ஸ்வாத்மனி धरण्याद्यखिल तत्त्वातीतात्मनि धरण्याद्यखिल तत्त्वातीतात्मनि. பிரம்மஸ்வரூபம் ஒரு ஸ்வரூபத்துல வந்திருக்கு. இந்த இடத்துல முருகன் குரு குருகுஹன் ரூபத்துக்கு ஒரு அழகுதான், இல்லைன்னு இல்ல. அந்த ரூபத்துல இருக்கிற தத்துவங்களையும் புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் டிஃப்ரெண்ட் விதமான உபாசனைன்னு சொல்றது. தருணோல்லாசாதி பூஜித ஸ்வாத்மனி அப்படின்னு தீட்சிதர் சொல்றார். எப்படி பூஜிக்கப்படுறான் முருகன்? ரொம்ப டீப்பான அர்த்தம் பார்க்கணும்னா என் குரு சொல்லியிருக்கா, பிறையூர் நாராயண சாஸ்திரிகள் பரசுராம கல்பசூத்திரம் அப்படின்னு ஒரு ஸ்ரீவித்யாபரமான ஒரு தந்திரிக் ஒர்க் இருக்கு. அதுல தருணோல்லாச அதுன்னு டிஃபரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் எசாட்டரிக் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் சாதனா. ஒரு சாதகன் எப்படி அந்த உபாசனா மார்க்கத்துல ஒவ்வொரு ஸ்டேஜா அசெண்ட் பண்றானோ அதை ரொம்ப டீட்டெயில்டா வர்ணிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கார். ஸோ அதை தீட்சிதர் இங்க மென்ஷன் பண்றார். டிஃப்ரெண்ட் எப்படி அந்த உபாசனா பிரகாரம் நம்ம பக்தியில பண்ணுற உபாசனைங்கிறது வேற. நம்ம மனசாலே முருகனை தியானம் பண்ணிட்டு ஏதாவது ஒரு சுரூபத்தை அது நம்ம சிம்பிளா பண்றது. சில பேருக்கு அதை மந்திரபூர்வகமா பண்ணணும்னு ஆசை இருக்கும். பூஜை எல்லாம் புரஸ்காரம் எடுத்துட்டு பண்ணணும்னா அதுக்கு ஒரு குருட்ட போய் அந்த ப்ரொசீஜர் எப்படியோ அதை கத்துண்டு அதை கரெக்டா பண்ணணும். அதை இண்டிகேட் பண்றார். அண்ட் பகவானோட விஷயத்துல தருணோ லாசாதி பூஜித ஸ்வாத்மனி, ஒரு சாதகன் இப்படி எல்லாம் பூஜை பண்றான், பகவானையே நம்ம இப்படி எல்லாம் பூஜை பண்ணலாம். எப்படின்னா தருணன்னா அந்த யூத், அந்த பருவத்துல நீ முருகன் உபாசனை பண்ணலாம். சின்ன குழந்தை ஈவன் பால முருகன் வள்ளி தேவையான சமேத்தமா ஒரு கிரகஸ்த கோலத்துல, பழனியில ஒரு ஆண்டி கோலத்துல, சுவாமிநாதன் ஒரு குரு ஸ்வரூபமா. ஸோ எப்படி எல்லாம் டிஃப்ரெண்ட் விதம் விதமா ஒரு ஃபார்ம்ல நம்ம பகவான ஞானதாத்தாவா சர்வ செல்வங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்வரூபமா, யோகத்தை உபதேசம் பண்ணக்கூடிய ஸ்வரூபமா, கஷ்டத்தை தீர்க்கக்கூடிய ஒரு ஸ்வரூபம், இந்த மாதிரி நிறைய ஸ்வரூபமா பகவான் உபாசனை பண்ணலாம். முருகனை பத்தி ரொம்ப அழகான ஒரு வேர்ஸ் இருக்கு அனுபூதியில, எல்லாருக்கும் தெரிஞ்ச வேர்ஸ் தான். உல்லாச நிராகுல யோக முதலே வரும்னு நினைக்கிறேன். யோக இத செல்லாப வினோதனும் நீ அலையோ, எல்லாம் அற என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே. அதுக்கும் நிறைய அர்த்தம் சொல்றா. முருகன் ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு 6 விதமான டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் இந்த இடத்துல சொல்றான். அது தவிர இந்த 6 குவாலிட்டிஸ் ஆஃப் முருகன் ஒவ்வொரு அந்த 6 படை வீடுக்கும் இந்த ஸ்லோகத்துக்கும் லிங்க் பண்றா. உல்லாசங்கிறது திருப்பரங்குன்றம், நிராகுல திருச்செந்தூர், யோக ஆவினங்குடி அங்க யோகியா இருக்காரு, இதம் ஒரு சூத்திங்கா பிளசண்டா இருக்கக்கூடிய சுவாமி நிலை, சல்லாபம் அது திருத்தணிகை, வினோதம் பழமுதிர்ச்சோலை. இந்த மாதிரி ஒவ்வொரு அபோர்டுக்கும் இந்த ஒவ்வொரு ஆட்ரிபியூட்டை லிங்க் பண்ணி சொல்றா. அது தவிர
மகான்கள் இந்த அர்த்தமும் பண்ணியிருக்கா. இதுல ஒவ்வொரு இது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இந்த ஒவ்வொரு சக்கரத்தை குறிக்கிறது. The stages of upasana in the Kundalini Shakti, of the Kundalini Shakti and lifting up through the 6 chakras. அதெல்லாம் கூட இதுல சொல்லப்படுறது சங்கேதமானு சொல்லியிருக்கா. ஸோ இதெல்லாம் மனசுல வச்சுட்டு தீட்சிதர் பாடியிருக்கார். அடுத்த லைன், தரண்யா அகில தத்வாதீதாத்மனி, எல்லா தத்துவத்துக்கும் அப்பாற்பட்டவன் முருகன். என்னதான் நம்மளுக்கு முன்னாடி ஒரு ஃபார்ம் எடுத்துன்னு வந்தாலும் அவன் ஆகமங்கள்ல சொல்லக்கூடிய எல்லா தத்துவத்துக்கும் அப்பாற்பட்டவன். அது ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ற, தரண்யாதி அகில தத்வாதீதாத்மனி. இந்த தரண்யாதி, இந்த தத்வாதீத ஸ்வரூபம் நிறைய இடங்கள்ல சொல்றார். பாக்கி கீர்த்தனைகள்லயும் சைவ ஆகமங்கள்ல 36 தத்துவங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த தத்துவங்கள்னா என்னன்னா, இந்த பரபிரம்ம ஸ்வரூபம் சைவ ஆகமங்கள்ல சிவஸ்வரூபம், சாக்த ஆகமங்கள்ல சக்தி ஸ்வரூபம். The process of degrees of manifestation, the பரபிரம்ம ஸ்வரூபம் தான் இந்த உலகமாய் தோற்றம் it transforms into all the objects of the world. உலகமே அந்த பகவான்டேன் தான் உண்டாயிருக்குன்னு சொல்றோம் இல்லையா? அந்த process of creation ரொம்ப டீடைல்டா சாஸ்திரங்கள் சொல்றது. அந்த சிவா சக்தி இன் வேரியஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் காம்பினேஷன், ஒவ்வொரு ஹையர் லெவல், லோவர் லெவல், மிடில் லெவல், அப்படி இறங்கி 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 வந்த அப்புறம் தான் கடைசியில நம்ம இருக்கிறது மோஸ்ட் பேசிக் லோவஸ்ட் லெவல். இந்த தரணினா பிருத்திவின்னு அர்த்தம். அந்த பஞ்சபூதங்கள் இருக்கிற லெவல்ல நம்ம இருக்கோம். சோ அந்த பஞ்சபூதம் பிருத்திவி தத்துவத்திலேருந்து ஆரம்பிச்சு அந்த பரசிவ தத்துவம் வர எல்லா 36 தத்துவங்கள் சொல்லுவா. அதோட பேராத நம்ம கேட்டு வச்சுக்கலாம். அதுலயே டிஃபரன்ஷியேட் ஆகமங்கள சுத்த தத்துவம், சுத்த தத்துவம், அசுத்த தத்துவம் எல்லாமே சேர்ந்து சிவ தத்துவம், சக்தி தத்துவம், சதாசிவ தத்துவம், ஈஸ்வர தத்துவம், சுத்த வித்யா தத்துவம், மாயா, கலா, நியதி, ராக, வித்யா, கலா, புருஷ, பிரகிருதி, புத்தி, அகங்கார, மனஸ், 5 ஞானேந்திரியங்கள், 5 கர்மேந்திரியங்கள், 5 தன்மாத்திரைகள், கடைசியில 5 பூதம். பூதம்னா பூதம் இல்ல, எலிமெண்ட்ஸ்னு பேரு. ஃபயர், வாட்டர், எர்த், பிருத்திவி, அந்த மாதிரி. அதுல தரணிங்கிறது லாஸ்ட் வருது. சோ இவ்ளோ இந்த எல்லா தத்துவங்களோட பேரையும் இந்த லைன்ல அடக்கி இருக்கார். தரண்யா அகில, இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு சொரூபம். தத்வாதீதாத்மனி அப்படின்னு எல்லா ஒரு டிரான்சென்டென்டல் ஃபார்மையும் சொல்றார். எப்படி அழகா ஒரு சகுண ஸ்வரூபமா வர்ணிக்கிறது, ஒரு தந்திரிக் ஸ்வரூபமா வர்ணிக்கிறது, ஒரு யோகிக் ஸ்வரூபமா வர்ணிக்கிறது. எந்த இடத்துலயும் எந்த ஒரு சாஸ்திரோக்தமான தத்துவத்தையும் காம்ப்ரமைஸ் பண்ணாம only someone like Dikshitar in one liner டக்கட்ட எவ்வளவு விஷயங்களை சொல்லியிருக்காரு. இப்ப இந்த லைன் புரிஞ்சுக்கணும்னா நம்ம இந்த 36 தத்துவங்களும் என்னன்னு புரிஞ்சுக்கணும். அது போனோம்னா சைவாகமத்துக்கு போனோம். அங்க அந்த டெப்த் ஆஃப் திங்கிங், டெப்த் ஆஃப் பிலாசாபிக்கல் தாட் எவ்வளவு கண்டென்ஸ் பண்றாரு அவர். அப்புறம் the next portion of the கிருதி, நிஜ ரூப ஜித பாவகேந்து ಭಾನುಮತಿ ನಿಜ ರೂಪ ಜಿತ ಪಾವಕೇಂದು ಭಾನುಮತಿ ನಿರತಿಶಯಾನಂದೇ ಹಂಸ ವಿರಮತಿ ನಿಜ ರೂಪ ಜಿತ ಪಾವಕೇಂದು ಭಾನುಮತಿ ನಿರತಿಶಯಾನಂದೇ ಹಂಸ ವಿರಮತಿ ಅಜ ಶಿಕ್ಷಣ ರಕ್ಷಣ ವಿಚಕ್ಷಣ ಸುಮತಿ ಅಜ ಶಿಕ್ಷಣ ರಕ್ಷಣ ವಿಚಕ್ಷಣ ಸುಮತಿ ಹರಿಹಯಾದಿ ದೇವತಾಗಣ
प्रणमति अजशिक्षण रक्षण विचक्षण सुमति हरिहयादि देवतागण प्रणमति. फर्स्ट लाइन निज रूप जित पावकेंदु भानुमति. இந்த ராகத்தோட பேரு பானுமதி. அத ராக முத்ரையா இதுல இண்டிகேட் பண்ற. நிஜ ரூப தன்னோட ஸ்வரூபம் ஜீத பாவகேந்து பானுமதி. அவரோட ஸ்வரூபத்தோட அந்த ரேடியன்ஸ் வந்து ஜிதம், ஜிதம்னா இட் கான்கர்ஸ், அதுக்கும் மேலா இருக்குன்னு அர்த்தம். எது? இந்த மூணு வஸ்துக்கள். பாவகனா அக்னி, இந்து, இந்து இஸ் மூன், பானு, பானு இஸ் சூரியன். The usage of the words பாவக, இந்து, பானுமதி, இந்த மூணும் சன், மூன் அண்ட் ஃபயர் ஆர் த சோர்சஸ் ஆஃப் லைட். இப்ப நம்ம சொல்றதெல்லாம் எலக்ட்ரிசிட்டி, அது வேற. ஒரிஜினல் சோர்ஸ் ஆஃப் லைட். அதனாலதான் சூரியோதயத்துக்கு முன்னாடியே இருந்திருந்து சூரியோதயம், சூரிய அஸ்தமனாலே அந்த காலத்துல அப்படித்தானே விளக்கு தானே ஏற்றி வைப்பார், பிஃபோர், லாங் பிஃபோர் எலக்ட்ரிசிட்டி கேம். சோ ராத்திரியில பிரகாசத்தை கொடுக்கக்கூடியது ஐதர் மூன், ஃபுல் மூன் இருந்தா, இல்லைன்னா அக்னி. இந்த மூணு தான் சோர்சஸ் ஆஃப் லைட். அந்த பானுமதிங்கிறது எவ்வளவு அகைன் அந்த சப்தமி விபக்தியை கொண்டு வந்து பானுங்கிறது சூரியனுக்கு பேரு, இந்த ராகத்துக்கு பேரே பானுமதி. அப்படியே அழகா ஃபிட் பண்ற மாதிரி இங்க கொண்டு வந்திருக்கார். நிஜ ரூப ஜித பாவகேந்து பானுமதி. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பரம் தாம்னி அப்படிங்கிற பல்லவியிலேயே இந்த பரந்தாம்னி, இந்த பரந்தாம, the supreme abode வந்து it's an abode of light. So முருகனே வந்து லைட் ஜோதி ஸ்வரூபம் தான். அந்த ஜோதிஸ்ல இருந்து தான் சூரியன், சந்திரன், அக்னிக்கு இருக்கக்கூடிய அந்த பவர் அண்ட் தி ரேடியன்ஸ் அண்ட் தி எனர்ஜியை டிரைவ் பண்ணினதே இந்த மூலமா இருக்கக்கூடிய இந்த ஜோதி ஸ்வரூபத்துல இருந்து தான். வேதாந்தத்துல அது ஸ்வப்பிரகாசத்துவம்னு சொல்லுவா. அத தீட்சிதர் அப்படி கொண்டு வரார். தன்னோட ஸ்வரூபம் இது மூணுத்தையும் மிஞ்சி எடுத்தான். தன்னோட அந்த ரேடியன்ஸ் வந்து எப்படின்னா, இப்ப நம்ம சூரியன் எடுத்துட்டா சூரியன் இருட்டை போக்கக்கூடியது, வெளி இருட்டை போக்கும். பகவான் ஆத்ம ஜோதி ஸ்வரூபம் மனசுக்குள்ள இருக்கிற இருட்டையே அவர் போக்குறார். சூரியன் இல்லைன்னா நம்ம சயின்டிபிக்கலி பார்த்தா போட்டோசிந்தசிஸ் இஸ் இம்பாசிபிள். ஜீவராசிகள் சஸ்டெயினே ஆகாது. ஒரு நாள் மாத்திரம் சூரியன் உதிக்கலைன்னா, இஃப் he does not do his duty even for just one day, entire universe will collapse. நம்ம யோசிச்சு பார்க்கணும். டயர்லெஸ்ஸா யுகங்களா அவர் பாட்டு கர்த்தாலேருந்து அந்த தேர் ஓட்டி 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 சுத்திண்டே வர. ஒரு நாள் அவருக்கு ரெஸ்டா, ஒரு நாள் கேஷுவல் லீவா, ஒன்னும் கிடையாது. Nothing. This is not for like நம்ம இப்போ அந்த யுகத்துல இருந்தே மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ். ஏன்னா அந்த சன்லைட்ல இருந்து தான் இந்த எனர்ஜியே டிரைவ் ஆகிறது எல்லா ஜீவராசிகளும். சூரியன் இஸ் தி நரிஷர். பகவான் அதுக்கு ஒன் ஸ்டெப் மேல அந்த பிராண சக்தியை கொடுக்கக்கூடியதே பகவான் தான். சூரியனுக்குமே சக்தி பகவான் தான் கொடுக்கிறார். அந்த பிரவிஷ்ய ததேவ அனுப்பிராவிஷத்துன்னு உபனிஷத் வாக்கியம். உலகத்தை சிருஷ்டி பண்ணி எல்லாம் ஜட வஸ்து மாதிரி இருந்ததா, பகவான் தான் பிராண சக்தியா எல்லா உலகத்திலையும் பூந்திருக்கார். சோ he is the supreme nourisher. நம்ம இப்போ ஒரு இடத்துல இருக்கோம்னா சூரியனை எப்பவுமே நம்மளால பார்க்க முடியாது. டே அண்ட் நைட் இருக்கும். கார்த்தால ஃபுல் டே இருக்கும், நைட் சூரியன் இருக்காது. தட் இஸ் வை நம்ம வேற சோர்சஸ் ஆஃப் லைட் இது பண்றோம். பகவான் அப்படி இல்ல. ஆத்ம ஜோதி ஸ்வரூபம் எப்பவுமே பிரகாசமா தான் இருந்துட்டு இருக்குமா. அதனால தன்னோட ரூபம் சூரியனுக்கும் மேல. அடுத்தது அக்னி, சந்திரன். சூரியன் பார்த்தோம்னா இட் இஸ் வெரி ஹாட். பகவானோட ஸ்வரூபம் அப்படி இல்லையா, சந்திரன் மாதிரி குளிர்ச்சியா இருக்குமா. சூரியனுக்கும் மிஞ்சின தேஜஸா இருந்தாலும்
சந்திரன் மாதிரி அவ்வளவு குளிர்ச்சியா இருக்கக்கூடிய ஒரு சொரூபம். எப்படின்னா மூன் மாதிரின்னு சொல்லிக்கலாம். ஆனா சந்திரன் எப்படின்னா தேய்பிறை வளர்பிறைன்னு இருக்கு. எப்பவுமே யூ வில் நாட் see the full moon. தேஞ்சுட்டே இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமா குறையும், கொஞ்சம் கொஞ்சமா ஒரு கான்ஸ்டன்சி கிடையாது சந்திரனுக்கு. பகவான் அப்படி இல்லை, எப்பவுமே அப்படியே பிரகாசமா, அப்படியே கூலா, எவர் கிரேஸ்ஃபுல், எவர் ரேடியன்ட், எவர் இன்டென்ட் ஆன் பிளெஸிங் ஆல் ஆஃப் அஸ். அடுத்தது அக்னி. அக்னிக்கும் மேல எப்படி இருக்காருன்னா, அக்னியோட மெயின் குவாலிட்டி எதானாலும் எரிச்சுடும். வாட் எவர் இஸ் புட் இன் ஃபயர் எரிச்சு அப்படியே இது அதுன்னு பார்க்காது. அல்டிமேட் ரிசல்ட் வாட் யூ கெட் இஸ் தி ஆஷஸ். பகவான் ஒன் ஸ்டெப் அஹெட். அக்னி ஸ்வரூபம். சுப்பிரமணியனுக்கும் அக்னிக்கும் ரொம்பவே தொடர்பு இருக்கு. மகாபிரிவா ரொம்ப அழகா சொல்லியிருப்பாத. அக்னி ஸ்வரூபம் தான் சுப்பிரமணியன். ஏன்னா நெற்றிக்கண் அந்த அக்னியிலேருந்து தானே பிறந்தார். அக்னியிலேருந்து பிறந்துதானே அந்த சரவண பொய்கையில வளர்ந்து 6 குழந்தைலாம் அந்த 6 ஜோதிஷ் வரது அந்த இடத்துல. அக்னி ஸ்வரூபமா பகவான். அக்னி எப்படி எல்லாத்தையும் எரிக்குமோ அது மாதிரி பகவானும் எல்லாத்தையும் எரிப்பார். என்னத்தை எரிப்பார்? நம்மளோட கர்மாஸ். ஆனா ஒண்ணு, அக்னி எரிச்சாலும் அங்க ஆஷஸ் டிஃபால்ட் பாக்கி வரும். பகவான் நம்மளோட கர்மாக்களை எரிக்கும் போது ஆஷஸ் இல்லாம எரிப்பார். there will be nothing left in the sense. அந்த கர்மாக்கள் மாத்திரம் எரிச்சா போராது, அந்த கர்மானால ஒரு வாசனை உண்டாகிறது பாருங்க. வாசனை மீன்ஸ் an impression. அந்த இம்ப்ரெஷன் நம்ம காலாகாலமா நம்மளோட ஆத்மாலேயே இருக்கும். இம்ப்ரெஷன்னா அந்த கர்ம வாசனைங்கிறதுக்கு அப்பய தீட்சிதர்னு ரொம்ப ஒரு பெரிய வேதாந்திக் ஸ்காலர். வாசனை நம்ம ஃப்ராக்ரன்ஸ் அப்படிதான் சிம்பிளா புரிஞ்சுப்போம் இல்லையா? எப்படி அந்த ஒவ்வொரு கர்மா, why it is so important for us to be very very conscious of every little action we do. ஒவ்வொரு ஆக்ஷன், ஒவ்வொரு வார்த்தை நம்ம யூஸ் பண்றது, whatever it is, we have to be very conscious. ஏன்னா நம்ம பண்ற எல்லாமே நம்மளோட அந்த ஜீவாத்மா இருக்கே அதுல போய் ஒரு இம்ப்ரிண்ட் ஸ்டாம்ப் மாதிரி போய் உட்காருமா. அந்த கலெக்டிவ் இம்ப்ரிண்ட்ஸ் எல்லாம் தான் எப்படி உட்காருன்னா, அப்பய தீட்சிதர் சொல்றார், பெருங்காய டப்பா இருக்கு பாருங்க. அவர் சொன்ன எக்ஸாம்பிள் நான் சொல்லல. பெருங்காய டப்பால இருந்து பெருங்காயம் காலி ஆயிடுத்து, நம்ம இன்னும் கடையில இருந்து அடுத்தது வாங்கல, நெக்ஸ்ட் டே சாம்பார் பெருங்காயம் இல்லாம தான் இருக்கும். ஆனா அந்த டப்பாவை நீங்க கொஞ்ச நாள் வச்சிருந்தாலும் அந்த ஸ்மெல் ஆஃப் தட் பெருங்காயம் அதுலயே இருந்துட்டு இருக்கும். அதுல நீங்க வேற ஏதாவது போட்டாலும் அதுலயே அந்த பெருங்காய வாசனை வரும் for quite a long time. அது மாதிரிதான் நம்ம பண்ற ஒவ்வொரு கர்மாவும் அப்படியே வாசனா ஸ்வரூபம்னு. அந்த வாசனா க்ஷயம் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் டிஃபிகல்ட் திங்ஸ் டு அச்சீவ். ஏன்னா அது அப்படியே அந்த எவ்வளோ ஜென்மா நம்ம எடுத்திருப்போம், we have absolutely no idea. இனிமே எவ்வளவு எடுக்க போறோம் அதுவும் நம்மளுக்கு ஐடியா கிடையாது. அதனாலதான் இந்த ஜென்மால யூஸ் பண்ணுன்னு மகான்கள்லாம் அடிச்சு சொல்றா. யூஸ் பண்ணிக்கோ, உனக்கு கொஞ்சம் அறிவு கிடைச்சிருக்கே. மனுஷ ஜென்மாலதான் அந்த அறிவு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு, இதெல்லாம் கேட்கறதுக்கு கூடதான் மனுஷ ஜென்மா. மாடோ நாயோ பூனையோ வந்து இதெல்லாம் கேட்க முடியுமா? உனக்கு அவ்வளோ கிடைச்சிருக்கே, யூஸ் பண்ணு. உன்னோட அந்த கர்ம வாசனை எப்படி எல்லாம் அழிச்சுக்கணுங்கிறத நீ பாரு. ஏன்னா நம்ம இந்த உடம்பு போனாலும் அந்த கலெக்டிவ் இம்ப்ரிண்ட் ஆஃப் ஆல் அவர் ஆக்ஷன்ஸ், ப்ளூ பிரிண்ட் மாதிரி. இப்போ ஒரு கம்ப்யூட்டர்ல இருந்து ஒரு கார்டு ஏதாவது மாத்துறோம்னா கம்ப்ளீட் ப்ளூ பிரிண்ட் டேட்டா பேஸ் மாதிரி உள்ள இருக்குமோ இல்லையோ? இப்ப SD கார்டுல தானே எல்லாத்தையும் ஸ்டோர் பண்றோம். அந்த ஹோல் திங் அப்படியே யூ ஆர் கேரியிங் இட் ஓவர் டு யுவர் நெக்ஸ்ட் ஷரீரா. அதுல நம்ம என்னெல்லாம் பண்றோமோ அது வேற சேர்த்துப்போம். அதுல இருந்து அடுத்த மூட்டை. சோ நம்ம மூட்டை ஏறிண்டே போகும். சோ அந்த கர்ம மூட்டை அலாங் வித் தி வாசனாஸ் அதை அழிக்கணும்னா அது பகவானால மாத்திரம்தான் முடியும். அவரும் குரு ஸ்வரூபமா வந்து அதை பண்ணுவார். சோ நிஜரூப ஜித பாவகேந்து பானுமதி, எல்லா விதத்திலையும் பகவான். இட்ஸ் நாட் ஓன்லி இன் த ஃபார்ம் ஆஃப் லைட், சுப்ரீம் லைட் மாத்திரம் இல்ல, எல்லா விதத்திலையும் இந்த 3 சோர்சஸ் ஆஃப் லைட் அதுக்கும் மேல இருக்கார். நிரதிஷயானந்தே ஹம்சோ விரமதி. இந்த லைன் இன்னொரு வாட்டி பாடுறேன், க்ளோஸா கவனிச்சோம்னா. ஏன்னா மியூசிக்கலி ஆல்சோ தீக்ஷிதர் வாஸ் அ வெரி கிரேட் ஜீனியஸ். இந்த ராகத்துல ச ப ம ப
அந்த பர்டிகுலர் phrase is very important for this raga. சில ராகங்களுக்கு சில பர்டிகுலர் phrases ரொம்பவே important. For example, if you take a raga like saranga, re ga ma re sa sa pa ma pa da ni sa sa ni da pa ma re ga ma re sa, அந்த ரெண்டு மத்தியமும் அந்த ராகத்துல வரணும். அது இந்த பர்டிகுலர் phrase-ல தான் வரும். So every raga has definitely a particular phrase. Many ragas have many particular phrases. அதுல இந்த ராகத்துல sa pa ma pa இந்த ரெண்டு லைன்ஸ் பாடும்போது அந்த first word of the first line and the last word of the next line ரெண்டுமே ஒரே ஸ்வரத்துல தான் இருக்கும். ஆனா நம்மளுக்கு அதை க்ளோஸா அப்சர்வ் பண்ணாதான் தெரியும் சா பா மா பாங்கிறத எப்படி டிஃப்ரெண்டா யூஸ் பண்ணிருப்பார். நிஜ ரூப சப்ப மமப ஜித பாவகேந்து பானுமதி நிரதிஷயானந்தே ஹம்ச விரமதி. லாஸ்ட் வேர்ட் இஸ் விரமதி. சப்ப மப அதே ஸ்வரத்தை அங்க யூஸ் பண்ணிருக்க. ஏன்னா அது அர்த்தத்தோடயும் கனெக்டடா இருக்கு. பகவான் அந்த ஆத்மஜோதி ஸ்வரூபமா இருக்கார், நிரதிஷயானந்த ஸ்வரூபமாவும் இருக்கார். அந்த ஆத்ம ஜோதிஸ் இட் இஸ் அப்சல்யூட். நிரதிஷயம்னா ஒரு லிமிட்லெஸ், இன்ஃபினிட்னு அர்த்தம். இவ்வளவுதான் அவ்வளவுதான் நம்ம அளவு போட முடியாது. ஒரு ஆனந்த ஸ்வரூபமா இருக்கு. நிரதிஷயானந்தே ஹம்சோ விரமத்தின்னு போட்டார். ஹம்ச இட் ரெஸ்ட்ஸ், விரமத்தினா அது போய் அப்படியே ஓய்வு எடுக்கிறதுன்னு சிம்பிளா சொல்றது. ஹம்சங்கிறது என்னதுன்னு பார்ப்போம். நார்மலி ஹம்சன்னு சொன்னா நம்ம அந்த ஹம்ச பக்ஷியை தான் சொல்லுவோம். ஹம்ச பக்ஷிக்கு என்ன ஒரு அழகான குவாலிட்டினா இட் ஹாஸ் நீரக்ஷீர விவேகம்னு சொல்லுவார். டிஸ்கிரிமினேட்டிவ் பவர். பாலும் தண்ணியும், பால்ல தண்ணி கலந்து நம்ம வச்சோம்னா அதுக்கு பாலையும் தண்ணியும் செப்பரேட் பண்ணக்கூடிய ஒரு விவேக புத்தி அதுக்கு இருக்கான். அதுக்கு ஒரு சக்தி இருக்குன்னு சொல்லுவா. அதே மாதிரி ஒவ்வொரு ஜீவனும் அந்த ஹம்ச பக்ஷியோட அந்த குவாலிட்டியை நம்ம அதை அப்சர்வ் பண்ணி இன்கல்கேட் பண்ணணும். விவேக புத்தின்னு அர்த்தம். ஏன்னா நித்யானித்ய வஸ்து விவேகம், இந்த விவேக புத்தி இஸ் த ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியன் ஃபார் அந்த ஸ்பிரிச்சுவல் பாத்துல போனோம்னா. ஈவன் அதர்வைஸ் யூ நீட் எது வேண்டியது எது வேண்டாதது, எது நல்லது எது நல்லது இல்லை, அந்த விவேச்சனம் சொல்லுவா. திஸ் இஸ் நெசசரி ஃபார் யூ, திஸ் இஸ் நாட் நெசசரி ஃபார் யூ. சாதாரண ஒரு ஜீவன் உலகத்துல எல்லாமே நெசசரின்னு தான் நினைச்சுட்டு நம்ம பிரவர்த்தி பண்ணிட்டு இருப்போம். வாட் எவர் வி டு, இப்ப நம்ம பண்றது எல்லாமே தட் இஸ் ஆல் ஷோ நம்ம பண்ணித்தான் ஆகணும் போல இருக்கு. இட்ஸ் அப்சல்யூட்லி எசென்ஷியல். ஆனா சாஸ்திரம் சொல்றது உன் ஆத்மாக்கு என்னது அப்சல்யூட்லி எசென்ஷியலோ அதுதான் நீ பண்ணணும். அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா குருட்ட போ. அந்த விவேகம் இது இதுன்னு பிரிச்சு காமிச்சு கொடுப்பார். அவர் காமிச்சு கொடுத்துடுவார். அதோட ப்ராசஸ் டசன்ட் எண்ட் தேர். அதை நம்ம புரிஞ்சுட்டு நம்ம அதை இன்கல்கேட் பண்ணணும். அந்த விவேக புத்தி ஒரு ஹம்ச பக்ஷிக்கு இருக்கு. அதனால சொல்ற ஹம்சங்கிறது பரபிரம்ம ஸ்வரூபம் ஆல்சோ. அது ஃபுல் ஆஃப் பிளஸ், நிரதிஷயானந்தமா இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபம். அது அப்படியே தன்னோட இதுலயே அது இருந்துட்டு இருக்கான். அது சொல்ற இன்னொரு தேர்ட் அர்த்தம் இந்த இடத்துக்கு ரொம்ப பொருத்தமான ஒரு அர்த்தம். ஹம்சங்கிறதுக்கு ஜீவன்னு கூடி ஒரு அர்த்தம் இருக்கு. ஜீவாத்மாக்கள் கூடி ஹம்சஸ்வரூபம்னு சொல்றா. அது என்னன்னா பக்ஷி ஜெனரலி கார்த்தாலேந்து பூரா சுத்திட்டு ராத்திரி இட் கம்ஸ் பேக் டு த நெஸ்ட். அது மாதிரிதான் இந்த ஜீவஸ்வரூபம். கார்த்தால அந்த உணர்வு வருது. எல்லாரும் தூங்கி எழுந்திருக்கும் போது ஒரு உணர்வு வருது. நம்மளோட ஐடென்டிட்டி என்னன்னு நம்மளுக்கு தெரியும். நான் இன்னார், நான் இந்த வீட்டுல இருக்கேன், எனக்கு இவாள்லாம் உலகம். அந்த டே பூரா அந்த விவகாரத்துல சுத்தி சுத்தி கடைசியில என்ன ஆகுது, அந்த ஜீவன் அப்படியே தூங்குறத அந்த அப்படியே பரபிரம்ம ஸ்வரூபத்துல ஒரு நிமிஷம் கொஞ்சம் போயிட்டு வருது. அதுதான் தூக்கம். அந்த ஒரு கொஞ்ச நேரத்தின் கூடிய ஒரு லயம் இருக்கு இல்லையா. The bird flies எல்லா இடத்துக்கும் போயிட்டு it comes back. So நம்ம அல்டிமேட்லி எல்லா ஜீவாத்மாக்கள் பேர்ட் ஸ்வரூபம் மாதிரி சுத்தி 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 வந்தாலும் ஒடுங்கக்கூடிய இடம் அந்த பரமாத்ம ஸ்வரூபம் தான்.
அதை தெரிஞ்சுட்டு அந்த ஜீவனா இருக்கக்கூடிய அந்த ஹம்சம் நிரதிஷயானந்தே ஹம்சோ விரமதி. ஒன்ஸ் யூ ரியலைஸ் த பரபிரம்ம, த ஆத்மஸ்வரூபம், நீ இந்த மாதிரி அலையிறது, நீ இந்த மாதிரி மனசால தாபப்படுறது எல்லாமே அடங்கும். யூ வில் பி அட் அப்சல்யூட் பீஸ். அந்த அந்த சாந்தி, அந்த ஒரு ஹாப்பினஸ் நம்மளுக்கு என்னன்னு தெரியல, அதனால நம்ம அதை தேடிட்டு போல. நம்ம உலகத்துல இருக்கிற சுகங்கள்ல தான் நம்ம சாஸ்திரத்தை நினைச்சுட்டு we are tuned to run after that. அந்த மாதிரி ஒண்ணு இருக்கானா நம்ம சாஸ்திரங்கள் சொல்றது தவிர அந்த அனுபவத்தை, அதான் அந்த மகானுபவர்கள்லாம் அந்த அனுபவத்தை அனுபவிச்சு தீட்சிதர் மாதிரி இருக்கிற மகான்கள்லாம் எடுத்து அவ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கா. கந்தர் அனுபூதி என்ன, எனி மகான் எடுத்துக்கலாம். ஸோ தே ஆர் ஆல் வேலிட் ப்ரூஃப் தட் இந்த மாதிரி ஒரு டைமென்ஷன், இந்த மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் இஸ் தேர். அதை நீ தேடிட்டு போ, அது வேற எங்கேயும் இல்லை, உனக்கு உள்ளே தான் இருக்கு. நீ அதை மாத்திரம் நீ அட்டைன் பண்ணிட்டேன்னா தட் இஸ் யுவர் உண்மையான கோல் ஆஃப் லைஃப். ஹம்சங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் முன்னாடியே நம்ம பார்த்திருக்கோம். ஹம்ச மந்திரம், அஜபா ஜபம்ங்கிறது ஒரு ஹம்ச மந்திரம். அந்த ஹம்ச மந்திரத்தை உபதேசம், ஒரு குரு உபதேசம் முகமா வாங்கிண்டு அதை ஜபம் பண்ணி 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 அந்த ஜீவனா இருக்கக்கூடிய அந்த ஹம்சன் அல்டிமேட்லி அந்த நிரதிசயானந்தமா இருக்கக்கூடிய பரமாத்ம ஸ்வரூபத்துல போய் லயிக்கிறான். ஒன்ஸ் அங்க லயிச்சாச்சுன்னா விரமதி. அதுக்குதான் அந்த இடத்துல இந்த ஸ்வரங்கள் சாப்பா எல்லாம் வந்து பேசிக் நோட்ஸ் இன் மியூசிக். ஆதார ஸ்ருதின்னு சொல்லுவா சாவ. அதுவே அந்த பேசிக் நோட்ஸ மெயினா அந்த ஒரு இது அந்த மியூசிக்கல் அமைப்பு பார்த்தேன்னாலும் அந்த கீழேந்து ஒரு பட்சி மேல பறந்து பறந்து போய் அல்டிமேட்லி அது வந்து தன்னோட உண்மையான இருப்பிடத்தை கண்டுபிடிச்சு once it goes and settles that it will not fly again. அந்த மாதிரி தான் இருக்கு. நிரதிஷயானந்தே ஹம்சோ விரமதி. ஹம்சோ it has reached. Once it reaches, there is no more flying, no more running, no more wandering, no more sorrow, nothing. So viramati, over. உன்னோட அந்த final destination you have reached, you have achieved it. அந்த மாதிரி. அடுத்த லைன், அஜசிக்ஷண ரக்ஷண விசக்ஷண சுமதி ஹரிஹயாதி தேவதாகண பிரணமதி. இப்ப நம்ம இந்த எண்டிங்ஸ் பார்த்தோம்னா பானுமதி, விரமதி, சுமதி, பிரணமதி எல்லாமே மதி மதி மத்தின்னு ஒவ்வொரு லைன்ல அந்த அப்படியே இந்த கிராமட்டிக்கல் ரூலிங் கன்ஃபார்ம் பண்ணிட்டு சப்தம விபக்தி இல்லையா. ஆனா அதே வார்த்தைகள், சேம் சவுண்டிங் வேர்சஸ், அந்த வெறும் அந்த போயட்ரியா படிச்சாலுமே அவ்வளவு அழகா இருக்கும். அது பாடுறது இன்னொன்னு, பாட தெரியலனாலும் அது வெறும் ஸ்லோகம் மாதிரி படிச்சாலே அவ்வளோ பியூட்டி அண்ட் அவ்வளோ பவர். அஜசிக்ஷண ரக்ஷண விசக்ஷண சுமதி. அஜன்னா பிரம்மனுக்கு அஜன்னு ஒரு பேர். அஜசிக்ஷண பிரணவஸ்வரூபம் அந்த எபிசோட் எல்லாருக்கும் தெரியும். பிரணவத்தோட அர்த்தம் தெரியலன்னு முருகன் பிரம்மதேவரை சிறையில் அடைச்சு வச்சார். அதுதான் கதை. அது கதை, அதோட தத்துவம் என்னன்னா அஜசிக்ஷண இவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தாருதான், இல்லைன்னு இல்ல. அதுக்கப்புறம் ரக்ஷண, he also protected. ஸோ அது எப்படி பனிஷ் பண்ணணும், எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும், ரெண்டுமே ரொம்ப ஸ்கில்ஃபுல்லா. விசக்ஷணா ரொம்ப ஸ்கில்ஃபுல். சும்மா ஏனோ தானோன்னு தரத்தரான்னு வந்து இழுத்துண்டு தரது அதெல்லாம் பண்ணல. அந்த லீலையே அவ்வளவு அழகு. அஜசிக்ஷண ரக்ஷண விசக்ஷண, அந்த க்ஷங்கிற வேர்டே எப்படி டிஃப்ரெண்டா யூஸ் பண்றாரு. சுமதி, சுமதினா நல்ல இன்டெலெக்ட் உடைய முருகன் அர்த்தம். இப்ப பிரம்மதேவனுக்கு பிரணவத்தோட மந்திரம் தெரியல அப்படின்னு சிறையில் அடைச்சார் முருகன்.
ஆனா முருகன் அடுத்துக்கு மேல என்ன பண்ணினார், பிரம்மதேவன் ஓட டியூட்டி வந்து கிரியேஷன். பிரம்மதேவன் அடைச்சாச்சுன்னா கிரியேஷன் நின்று போயிடுமோ இல்லையோ, அதுக்காக சுவாமி விடலாத. பிரம்மதேவனோட என்ன டியூட்டி உண்டோ அந்த சிருஷ்டிகர்த்தாங்கிற டியூட்டிய தானே எடுத்துட்டு தானே அந்த சிருஷ்டிகர்த்தாங்கிற ஸ்வரூபத்துல எடுத்த ஒரு கோலம் இருக்கு. அது எந்த கோவில்னு யாருக்காதுன்னு தெரியுமா? சவுத் இந்தியால தான், நாட் வெரி ஃபார் ஃப்ரம் ஹியர். சென்னையில இருந்து ஒரு 1.25 மணி நேரம் தான் அதோட தூரம். க்ளூ, காமாட்சி இருக்கக்கூடிய இடம் காஞ்சி. காஞ்சியில எங்க? குமரக்கோட்டம் கோவில்ல சுவாமிக்கு அந்த கோலம். சம்டைம்ஸ் அந்த அலங்காரத்துல அந்த ருத்ராட்ச மாலை தரிச்சுட்டு கமண்டலோட தரிச்சுட்டு இருப்பேன். நெக்ஸ்ட் டைம் போகும்போது அதை பாருங்க. அங்க பகவான் அந்த சிருஷ்டிங்கிற பிரம்மதேவன் எத்தனை நாள் ஜெயில இருந்தாரோ பாவம், இவருக்கு அந்த டியூட்டி வேற. அதுக்கப்புறம் பிரம்மதேவனுக்கு ஏன் அந்த தண்டனைனா, சாதாரணமானவா தப்பு பண்ணா அது விஷயம் வேற, அதுவே பிராது. இவ்வளோ விஷயம் தெரிஞ்சு வேத சுரூபமா இருந்து ஒரு அரகன்ஸ்னால வரக்கூடிய ஒரு மதம் இருக்கு பாருங்க, that will blind us totally. நம்மளுக்கு எல்லாருக்கும் அது இருக்கு, நம்ம யாரும் இல்லைன்னு சொல்லவே முடியாது. சோ அது பிரம்மதேவனாயிருந்தாலும் அவருக்கு தண்டனை. இதுதான் அந்த மித்தாலஜிக்கல் ஸ்டோரி. ஒரு சாதகன் ஒரு ஜீவனோட விஷயத்துல நான் சொன்னேன், நம்ம எல்லாருக்கும் அந்த அகங்காரம் இருக்கு, நம்ம இல்லைன்னு நம்ம மறுக்கவே முடியாது. சுச்சோ எனக்கு அகங்காரம் எல்லாம் கிடையாது. நெவர் 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 எவர் மேக் தி மிஸ்டேக் ஆஃப் சேயிங் தட். நம்மளுக்கு இருக்கா இல்லையாங்கிறது நம்ம அவ்வளோ தூரம் நம்மள செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணக்கூடியவா கிடையாது. இன்னொருத்தர் ஒரு விஷயம் நம்மள கிரிட்டிசைஸ் பண்ணினாலே நம்மளால ஏத்துக்க முடியல. சின்ன விஷயம் கூட இருக்கலாம், மேபி வெரி ஸ்மால் திங், நம்மளால ஏத்துக்க முடியாது. அதுவும் இப்போ இருக்கிற அந்த காலகட்டம் ரொம்பவே அப்படி இருக்கும்போது நம்மளை செல்ஃப் அனலைஸ் பண்ணிட்டு நம்மள்ட்ட என்னெல்லாம் தோஷம் இருக்குன்னு இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணிட்டு பண்ண போறோம்? அப்சல்யூட்லி நோவே. சரி, பகவான் அதுக்கு தான் பகவான் குருஸ் காட்டி கொடுக்கிறார். ஹீ வில் டெல் யூ இந்த இடத்துல. ஆனா அங்கதான் விஷயம். இங்க முருகன் குரு ஸ்வரூபமா பிரம்மன் என்ன பண்ணினார், பிரம்மன் அது தெரியலேன்னு சொன்ன உடனே அடுத்த ஆக்ஷன் இவர் என்ன பண்ணினார், முருகன் ஜெயில போட்டார். அதுக்கு முன்னாடி ஒண்ணு பண்ணினார், குரு குட்டிண்டேதான் இருப்பார். இப்படி சொல்லிட்டாரே, அது எப்படி அப்படி சொல்லுவார்? அவளுக்கு அப்படி சொல்லலையே, அவள்கிட்ட மாத்திரம் ஸ்வீட்டா சொல்ல, என்ன கண்டாதான் குட்டிண்டே இருக்கார், சொல்லிண்டே இருக்கார். எப்பெல்லாம் எப்படியெல்லாம் மறைமுகமா சொல்லலாமோ அது வேற சொல்றார். குரு அதான் பண்ணுவார், முருகனே அதானே பண்ணார். யாருக்கு பண்ணினார்? பிரம்மதேவனே கூட்டு வாங்கியிருக்கார். வேத சதுர்வேத தெரிஞ்ச பிரம்மன் நம்ம வாங்குறதுல என்ன குறைச்சு? நம்மனா ஐ மீன் சிஷ்யால். அதுக்கு தானே பகவான் ஒரு குருவே காமிச்சு கொடுத்திருக்க. நம்ம குட்டினாலும் நம்மளுக்கு வராது, அது வேற விஷயம். அங்கேயும் வரணும்னா நம்மளோட லெவல் ஆஃப் அக்செப்டன்சி, தி how much are you willing to surrender your manas and ego at the guru? That is the main question. And if you are not willing to do that, there is absolutely no point. நம்ம குரு அனுகிரகம் பண்ணல, ஒன்னும் கிடைக்கல, அப்படியாச்சு இப்படியாச்சு சொல்லிட்டு காரியமே இல்லை. குட்டிண்டே தான் இருப்பார். till and when மகாராஷ்டிரா சம்பிரதாயத்துல ஐ திங்க் நாமதேவரோ ஏதோ ஒரு செயின்ட், ஏகநாத் or நாம், ஐ எம் நாட் ஷூர் ஆஃப் திஸ், நிறைய பேர் நின்னா அதுல இன்னொரு மகான் கூட இருந்தார், ஐதர் நாம்தேவ் ஏகநாத் or ஏகநாத் நாம்தேவ். இவர் என்ன பண்ணினார், ஒவ்வொரு தலையிலும் குட்டி குட்டி பார்த்தார். இந்த பானை வேகல, இந்த பானை வேகல, இந்த பானை வேகல, எந்த பானையும் வேகல. அல்டிமேட்லி தட் மீன்ஸ் வாட்? அந்த மெச்சூரிட்டி, அந்த விஸ்டம் ரிசீவ் பண்ணக்கூடிய இது இல்லை. அதனால உங்களை யாரையும் நான் சிஷ்யலா ஏத்துக்க மாட்டேன், போயிட்டு வாங்கினார். சிஷ்யலா வந்தப்போ இதுதான் டெஸ்ட். லைனா நிக்க வச்சு டக்கு டக்கு டக்குன்னு கொட்டி பார்த்தார். நம்மளும் கொட்டி பார்த்துக்கணும், நிச்சயமா வெந்திருக்காரு எந்த பானையும். எவ்வளவு சீக்கிரம் இந்த ஜென்மா முடியறதுக்குள்ள நம்ம இந்த பானையை நல்லா வேவிச்சுதான் பகவானுக்கு கொடுக்கணும். காய் வேவிக்கலைனாலே நம்மளால சாப்பிட முடியல. வேகாத பானை பாவம் பகவான் எப்படி ஏத்துப்பான்? இஸ் இட் நாட் அவர் டியூட்டி? அவன் எதுக்காக நம்மள ஒரு பர்டிகுலர் see the universe has always a way of putting you at a particular place at a particular time.
அதை வந்து நம்ம உணர்றது கொஞ்சம் கஷ்டம். So if there is a reason for which we are all sitting here, there is a reason. In front of such a Mahan, there is a reason. But whether we are able to understand that reason and utilize it, அது வந்து அவாவாலோட சாமர்த்தியம், அவாவாலோட சமத்து, அவாவாலோட சமர்ப்பண லெவல்ஸ். So aja shikshana rakshana vichakshana, very very skillful. அந்த குருவோட குட்டும் ஸ்கில்ஃபுல்லா இருக்கும். குட்டிட்டு அப்படியே தள்ளி விட மாட்டார். அங்கதான் குரு. முருகன் அது பண்ணல. அந்த குட்டுக்கு உண்டு. குட்டு ஜெயில் எல்லாம் பிரம்மனே அனுபவிச்சு அப்புறம் சிவன் வந்து முறையிட்டு ஆல் தட் இஸ் தேர், இல்லைன்னு இல்ல. விட்டப்புறம் அந்த அனுகிரகம் அப்படியே பிரம்மாவோட அந்த மனசோட தூக்கின்னு இருக்கிற அகங்காரம் அப்படியே அடங்கிட்டு சுவாமி பிரணவ மந்திரத்தோட இத சிவனுக்கும் சொல்லி கொடுத்தார், பிரம்மாவுக்கும் சொல்லி கொடுத்தார். அந்த அனுகிரகமும் இருக்கும். சோ எப்பவுமே குரு விஷயத்துல பனிஷ்மெண்ட் தான் இல்ல. நம்மளுக்கு எப்பவுமே டிஃபால்ட் பனிஷ்மெண்ட் தான் பூதாகாரமா தெரியும். பணின அனுகிரகம் யாருக்குமே அவ்வளவு, ஏன்னா நிறைய அனுகிரகம் மறைமுகமா இருக்கும். See, you are not in that level of mental dimension to understand and apprehend what a guru is giving you, when he is giving you. இப்ப கையால கொடுத்தாதான் பிரசாதம் நினைச்சுப்போம். அப்படி இல்ல. பிரசாதம் கேன் பி இன் மெனி வேஸ். ஸோ நம்மளோட மனசை எவ்வளோ தூரம் பக்குவப்படுத்துறோமோ, அகெயின் இட்ஸ் ஆல் ரெஸ்ட் இன் அவர் ஓன் மைண்ட் அல்டிமேட்லி. கோயிங் பேக் டு த கிருதி, ஹரி ஹயாதி தேவதா கண பிரணமதி. பிரம்மா விஷ்ணு மாத்திரம், பிரம்மா சிவன் மாத்திரம் இல்ல, விஷ்ணு இந்திரன் முதலிய எல்லா தேவர்களும் பகவானை வந்து வர்ஷிப் பண்றா அப்படின்னு தீக்ஷிதர் சொல்றாரு. ஏன்னா சுவாமிநாதனும் இல்லையோ எல்லாருக்கும் குரு ஸ்வரூபமா இருக்கார். இட்ஸ் நாட் ஒன்லி ஃபார் நம்ம ரொம்ப சௌரியமா சுவாமி மேல இல்ல பகவான் நம்ம அப்பாவுக்கு உபதேசம் பண்ணாப்பா, ஓகே நம்ம பாத்துடுறோம் வந்துடுறோம், அப்படி இல்ல. அப்பாவுக்கு பண்ணினா என்ன பண்ணாட்டா என்ன, அப்பா ஏற்கனவே தெரியும் விஷயம் இல்ல. நம்மளுக்கும் we should also நம்ம அந்த பாவத்துல நம்மளும் ஒரு குருட்ட போனோங்கிறது தான் சுவாமி மலையோட தத்துவமே. வாட் இஸ் த பாயிண்ட்? ஒரு இடத்துக்கு போறோம், சுவாமி இந்த ஸ்கோலத்துல இருக்காரா, கதையை கேட்கிறோம், பிரசாதம் வாங்கிட்டு வரோம், அடுத்தது திருப்பி நம்ம இதே சாக்கடையில தான் திருப்பி கம் பேக். அடுத்த குலதெய்வமா இருக்குன்னா அடுத்த வருஷம் போவோம், இல்லைன்னா போக மாட்டோம். அடுத்து வேற என்ன கோவில் போலான்னு தோணும். பகவான் எல்லா சுரூபத்துல ஒவ்வொரு க்ஷேத்திரத்துல ஏன் வந்திருக்கார் என்ன ரிமைண்ட் பண்ணி, ஹி இஸ் ட்ரைங் டு கால் அஸ் பேக் இன்டு ஹிம்செல்ஃப். அதனாலதான் இவ்வளோ க்ஷேத்திரங்கள், இவ்வளோ விரத தினங்கள், இவ்வளோ ஃபெஸ்டிவல்ஸ் எந்த ரிலிஜன்லயும் கிடையாது நம்ம ஹிந்துவிசம் தவிர. தடுக்கி வந்தா ஏதாவது ஒண்ணு வரும். ஒன்னும் இல்லைன்னாலும் ஒரு ஏகாதசியாவது வரும், ஒரு சதுர்த்தி வரும், ஒரு ஷஷ்டி வரும். இந்த நாள்ல சுவாமிக்கு இது முருகனுக்கு விசேஷம், இது பிள்ளை அந்த சமயத்துல பகவான் வந்து நம்ம மனசுக்கு கொடுத்துட்டே இருக்கார். ஏதாவது ஒன்னாலும் பிடிச்சு இந்த ஜீவன் கரையறாதான்ட்டு நம்ம வந்து டோட்டலி அப்சல்யூட்லி ஒப்ளீவியஸா இருந்துட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம போராடி ஸ்ரீ பகவானும் பார்த்துட்டு இருப்பார். சரி எப்ப வருதோ இந்த ஜீவன் என்கிட்ட வரட்டும்ட்டு. சோ அடுத்தது தீக்ஷிதோட கிருத்தியில, எல்லா கிருத்தியில வரக்கூடிய ஒரு மத்தியம கால சாகித்யம்னு பேரு. தட் இஸ் கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கும். அஜஷீக்ஷண ரக்ஷண விசக்ஷண சுமதி ஹரிஹயாதி தேவதாகண प्रणमति यजनादि कर्म निरत भूसुरहिते यमनियमाद्यष्टांग योग विहिते यजनादि कर्म निरत भूसुरहिते यमनियमाद्यष्टांग योग विहिते विजयवल्ली देवसेना सहिते वीरादि सम्मुते विकल्परहिते विजयवल्ली देवसेना सहिते वीरादि सन्मुते विकल्परहिते गुरु गुह स्वामी भक्तिं करोमि यजनादि कर्म निरत भूसुरहिते. யாருக்கெல்லாம் அனுகிரகம் பண்றாருன்னு, யஜனாதி கர்ம நிரத பூசுரஹிதே. பூசுரெல்லாம் பிராமணர்கள் ரிஷிகள்னு அர்த்தம். அவ என்னன்னா யஜனாதி கர்ம நிரத, எப்பவுமே யாகத்திலேயே உட்கார்ந்து இருக்கக்கூடியவா. கர்ம நிரதே, அந்த அக்னி உபாசனை அந்த யாகம் பண்றதுதான் மெயின் அவளுக்கு. அதனாலேயே அவ பகவானை வர்ஷிப் பண்றாளாம்.
வேதத்தினால. ஏன்னா வேதத்தோட தெய்வமும் ஏன்னா சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் வேத ஸ்வரூபம் அப்படின்னு நிறைய வாக்கியங்கள் வரும். வேத ஸ்வரூபமா பகவான் இருக்கார். வேதத்தினால பகவான் ஸ்துதி பண்ணப்படுறார். அக்னி காரியங்கள் உபாசனம் முதனால உபாசனத்திலிருந்து ஆரம்பிச்சு எல்லா விதமான யாகங்கள் எல்லாமே, ஏன்னா அக்னி ஸ்வரூபம் தானே பகவானோட உபாசனை அதுதான். அந்த மாதிரி பண்றவாளுக்கும் அனுகிரகம். யம நியமாத்யஷ்டாங்க யோக வீதே, யோகத்துல ஈடுபட்ட யமனியவாதிகள் எல்லாம் கடைபிடிச்சு அஷ்டாங்க யோக மார்க்கத்தினாலையும் he is worshipped. தவாவாளுக்கு எந்த மார்க்கம் சூஸ் பண்ணலாமோ அப்படி சூஸ் பண்ணலாம். இது ரெண்டும் கஷ்டமான மார்க்கங்கள். விஜய வள்ளி தேவசேனா சகிதே, அவர் ஒரு கிரகஸ்தாசிரமத்துல இருக்கிற மாதிரி காட்சி கொடுக்கிறார். விஜய வள்ளி தேவசேனா சகிதே. சோ அந்த ஸ்வரூபத்திலயும் நீ சாதாரணமா இருக்கக்கூடிய கிரகஸ்தால் அப்படி கூட உபாசனை பண்ணலாம். இதுல அழகா தீட்சிதர் போட்ட வார்த்தை விஜய வள்ளி தேவசேனா. வரும் வள்ளி போட்டிருக்கலாம், விஜய வள்ளி. ஏன்னா அவளோட பக்தி ஜெயிச்சுதான். தேவசேனைக்கும் பக்தி இருந்தது, பட் அது முருகனுக்கு இந்திரன் தானா முன் தேவசேனை கல்யாணம் பண்ணி கொடுத்த ஒரு அரேஞ்ச்டு மேரேஜ். அது இவ அப்படி இல்ல, பிறந்ததுல இருந்தே முருகனை நினைச்சு உருகி 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 பக்தினால உருகி தன்னோட பக்தி ஜெயிச்சு பகவானே வந்தாராம். எல்லா சுரூபமா அழகா விளையாடிண்டே அவர் அழகா கல்யாணம் பண்ணிட்டார். விஜய வள்ளிசு அந்த வள்ளியோட பக்தி எவ்வளவு இம்பார்ட்டன்ட். வள்ளி இஸ் ஆஃப்டர் ஆல் பார்த்தோம்னா ட்ரைபல் கேர்ள், ஹண்டர் கேர்ள். சோ அந்த மாதிரி இருக்கிறவாளுக்கும் யாரானாலும் அனுகிரகம் பண்ணுவார். நான் முதல்ல சொன்னது எப்படி யாகம் பண்ணக்கூடிய பிராமணா ரிஷிகள் யோகிகள் அவளுக்கு மாத்திரம்தான் அனுகிரகம் அப்படின்னு இல்லை. அந்த மார்க்கம் கஷ்டம். இன்ஃபேக்ட் அவளுக்கு அனுகிரகம் கஷ்டமா தான் கிடைக்கும். இந்த பக்தி மார்க்கத்துல போறவாளுக்கும் ரொம்ப ஈஸியா கிடைச்சிடும். ஆனா அந்த பக்தி எப்படி இருக்கணும்? வள்ளியோட பக்தி மாதிரி இருக்கணும். நத்திங் எல்ஸ் பட் ஹிம். அந்த மாதிரி ஒரு பக்தி இருந்தால் அந்த ஜீவனுக்கு ரொம்ப ஈஸியா பகவான் அடைஞ்சு விடலாம். அது மாத்திரம் இல்ல, வீராதி சன்னுதே வாரியர்ஸ் அவளும் நிறைய. ஏன்னா முருகன் இஸ் ஆல்சோ ஹிஸ்டோரியன்ஸ் ரிசர்ச் பண்ணினா கார்த்திகேயா காட் ஆஃப் வார்னு சொல்லுவா நார்த் இந்தியால. இங்க நம்ம சுப்பிரமணியன் முருகன் வேற நிறைய ஃபார்ம்ஸ்ல நம்ம யூஸ். நார்த்ல எல்லாம் மெயின்லி கார்த்திகேயா இஸ் தி வார் காட். நிறைய ராஜாக்களுக்கு குலதெய்வம் கார்த்திகேயனை வணங்கிட்டு தான் அவ யுத்தத்துக்கே போவா. வீரியம் வீராதி சன்னுத்தை, வீரர்கள்லாம் வர்ஷிப் பண்ணக்கூடிய முருகன். எப்படியெல்லாம் முருகனை வர்ஷிப் பண்ணலாம் அந்த மாதிரி. இதுக்கும் தாண்டி விகல்ப ரஹிதே, he is all this but again he is above all this. இது எதுவும் அவர் இல்ல. அவர் இப்படிதான் சொல்ல முடியாது. எல்லா விகல்பங்கள் எல்லா பேதங்கள் எல்லா ஃபார்ம்ஸையும் தாண்டி இருக்கக்கூடிய பரபிரம்ம சுரூபம் அவர். அந்த மாதிரி இருக்கக்கூடிய குரு குஹ சுவாமினி நான் பக்தி பண்ணறேன் அப்படின்னு தீட்சிதர் முடிக்கிறார். இதுல எப்படி ஒன்னு கடைசி இதுல ஒரு fraction of a second தான் அந்த லைன் வருது. யஜனாதி கர்ம நிரத பூசுரஹிதே யமனியமாத்யஷ்டாங்க யோக விஹிதே விஜயவல்லி தேவசேனா சகிதே வீராதி சன்னுதே விகல்பரஹிதே. இவ்வளவுதான் கடகடகடான்னு முடியறது. ஆனா அந்த சொல்லியிருக்கக்கூடிய தத்துவங்கள் எவ்வளவு டீப். வித்தின் அ ஷார்ட் ஒரு தாளக்குள்ள முடியாது. இதுல என்ன சொல்ற, நீ என்ன வேணாவும் இரு உலகத்துல. யூ கேன் பி எனி ஆஃப் இந்த கேட்டகரிஸ். பார்த்தோம்னா ஒவ்வொன்றும் வெவ்வேறையா இருக்கு இந்த லைன்ல. யாரானாலும் இருக்கும், ஆனா நீ பக்தி பண்ணணும். அங்கதான் ஆபரேட்டிவ் பாயிண்ட். உனக்கு எப்படி பக்தி பண்ண முடியுமோ நீ யாகத்தினால பண்ணு, மந்திரத்தினால பண்ணு, புஷ்பார்ச்சனைனால பண்ணு, பகவத் சுரூபத்தை தியானத்தை பண்ணு, யோகத்தை பண்ணு, பாட தெரியுமா பாடு, அவனோட திருப்புகளை பாடு, எப்படி வேணா நீ பண்ண. ஆனா எல்லாரும் பக்தி பண்ணணும். அங்கதான் ஆபரேட்டிவ் பாயிண்ட். எவ்ரிவன் பக்தி ஹேஸ் டு பி டன் பை எவ்ரிவன். இட்ஸ் நாட் தட் ஓ பெரிய நீ மாத்திரம் பண்றேன், உனக்கு ரிட்டையர்மெண்ட் ஆயாச்சு இனிமே வேற வழி இல்ல பக்திக்கு போறேங்கிறது இல்ல. சின்னத்திலேருந்தே யூ ஹாவ் டு டூ தட் அட் எவ்ரி ஸ்டேஜ். அதனால தான் ஹவுஸ் ஹோல்டர் ஸ்டேஜ்லயே அது போட்டிருக்காரு. மெயினா அது மெயினா போடணும். ஆக்சுவலி யோகிகள் பண்றது வேற, அவ வேணும் டு ஸ்பிரிச்சுவாலிட்டியில போறவா. அப்படி இல்ல, ஈவன் ஆஸ் அ ஹவுஸ் ஹோல்டர் யூ ஹாவ் டு டூ அப்படின்னு அழகா குரு குஹ சுவாமினி
பக்திம் கரோமி அப்படின்னு தீட்சிதர் இந்த கிருத்தியை முடிக்கிறார். குருதேவ அனுகிரகத்தினால, பிருந்து அனுகிரகத்தினால இவ்வளோ எபிசோட்ஸ்ல இவ்வளோ கீர்த்தனைகள், இவ்வளோ விஷயங்கள் நம்மளால பார்க்க முடிஞ்சுது. இனி அடுத்தது பிருந்து எப்ப சங்கல்பம் பண்றானோ அப்போ அடுத்த முத்துக்குமரன். ஜெய் சீதாராம், ஜெய் ஸ்ரீ பிருந்து குருதேவா. குருவனுக்கு சத்குரு சுவாமினஹா ஜெய். பல விஷயங்களும் இன்னைக்கு நம்ம அனுபவிச்சோம். குருகுல சுவாமினி பக்தி கரோமின்னு ஆரம்பிச்சு, பக்தி செய்யணும் அப்படின்னு ஆரம்பிச்சு முடிக்கிற சமயத்துல 3 வழிகளையும் சொல்லி முடிக்கிறார் தீட்சிதர். பகவத்கீதையில 3வது அத்தியாயத்துல ஒரு ஸ்லோகம் உண்டு. லோகேஸ்மின் பூதா நிஷ்டா புரா புரோக்தா மயா நகா ஞான யோகேன சாங்கியானாம் கர்ம யோகேன யோகினாம் அப்படின்னு கீதையில 2 யோகம் சொல்றார். ஒன்னு ஞான யோகம், ஒன்னு கர்ம யோகம். அந்த 2த்துக்கும் பாலம் கட்டுற மாதிரி, பிரிட்ஜு கட்டுற மாதிரி பக்தி யோகத்தை நடுவில் சொல்றார். இதுதான் கீதா சாரம். முதல்ல 6 அத்தியாயம் கர்ம யோகம், கடைசி 6 அத்தியாயம் ஞான யோகம், நடுவில் பக்தி யோகம். பக்திங்கிறது பிரிட்ஜு. அது கர்மா பண்ணாலும் வேணும், ஞானம் மார்க்கத்துக்குள்ள போனாலும் பக்தி வேணும். இல்லைன்னா தனியா கர்மா வரட்டுன்னு இருக்கும், தனியா ஞானமும் வரட்டுன்னு இருக்கும். பக்தி சேர்ந்து அது கொஞ்சம் உருகணும். இப்போ உருகினாதான் கர்மாவும் நல்லா இருக்கும், ஞானமும் நல்லா இருக்கும், பக்தியும் நல்லா இருக்கும். இந்த கிருத்தியில வந்து பக்தி பண்ணணும்னு சொல்ல ஆரம்பிச்சு பல விஷயங்கள்லாம் சொல்லி முடிச்சு கடைசியில இந்த 3த்தையுமே சொல்லியிருக்க பத்தில யாக யஜ்ஞங்கள்லாம் பண்றவாளுக்கு அனுகிரகம் பண்றாருன்னு சொல்றார். அப்போ கர்ம மார்க்கத்தை சொல்லிட்டார். அஷ்டாங்க யோகத்தெல்லாம் பண்றவாளுக்கு அனுகிரகம் பண்றான்னு சொல்லும் போது ஞான மார்க்கத்தை சொல்லிட்டார். இது 2க்கும் பாலம் கட்டுற மாதிரி என்ன வெள்ளி தேவசேனா சகித்தேன்னு பாடுறாரு. அப்போ விஜயவள்ளி தேவசேனா சகிதே சொல்லும் போது பக்தி மார்க்கத்தை சொல்றார். அப்ப இந்த 2த்துக்கும் பாலமா இருக்கக்கூடிய பக்தி மார்க்கத்துல இறங்கி நீ பக்தி பண்ணு. கர்மால போய் பக்தி பண்ணாலும் சரி, ஞானத்துல போய் பண்ணாலும் சரி. ஆனா பக்தி மார்க்கத்துல போய் நீ பக்தி பண்ணாதான் நீ ஜெயிக்க முடியும். அதனாலதான் விஜயவள்ளி தேவசேனா சகிதே. ஜெயிக்கணும்னாக்க நீ கர்மால போனா கொஞ்சம் கஷ்டம், ஞானத்துல போனாலும் கஷ்டம், பக்தியில வந்தாதான் ஒழுங்கா ஜெயிக்க முடியும். அதனால விஜயா அப்படின்னு போட்டு சொல்றார். அந்த இடத்துல சொல்லும்போது என்ன பண்ணா, அப்பா பக்தியில 2 இருக்கு, 2 வழி இருக்கு. ஒண்ணு நீ கடவுளை தெரிந்து போறது, ஒண்ணு கடவுள் ஒண்ணு தெரிந்து வர்றது. வள்ளியை தெரிந்து முருகன் வந்தா, முருகனை தெரிந்து தேவசேனா வந்தா. இது 2 வழி இருக்கு. அதுக்கு சாஸ்திரத்துல ஒண்ணு பூனைக்குட்டி நியாயம், ஒண்ணு குரங்குக்குட்டி நியாயம்னு சொல்லுவா. அது மாதிரி இந்த பூனைக்குட்டி நியாயம், குரங்குக்குட்டி நியாயத்துல ஏதாவது ஒரு வழியை பிடிச்சிட்டு நீ பக்தி பண்ணி ஜெயிச்சுவா. அந்த பக்தி ஜெயிச்சுட்டோன்னா உனக்கு கிடைக்கக்கூடிய என்னது, நிர்குணமான விகல்பமா இருக்கக்கூடிய நிர்குணமான முருகனுடைய தத்துவம் அப்படின்னு இந்த கிருத்தியுடைய சாரம். இந்த பூனைக்குட்டி நியாயம், குரங்குக்குட்டி நியாயத்தெல்லாம் அடுத்த முத்துக்குமரன்ல பிருந்துமாவே எக்ஸ்பிளைன் பண்ணுவா. அதனால அப்ப கேட்டுங்க. இப்படி ஒரு சாரமா ஒரு கிருத்திக்குள்ள எல்லாத்தையும் கர்மா பக்தி ஞானத்தை அடக்கி முருகனை எப்படி நாம தெரிஞ்சுக்கணுங்கிற விஷயத்த சொல்லி கொடுத்துருக்காங்கிறத ரொம்ப அற்புதமா இன்னைக்கு அனுபவிச்சோம். அதுல சிவனுடைய தத்துவம், சிவாகமம், சாக்தாகமம் எல்லாமே வந்துடுத்ததுல அப்பேற்பட்ட தத்துவத்தை இன்னைக்கு அனுபவிச்சு மேற்கொண்டு நாளைக்கு தொடர்ந்து நம்ம இந்த தத்துவங்கள்லாம் ராமன் கிட்ட எப்படி இருக்குங்கிறத தொடர்ந்து பார்ப்போம். 2 நாளைக்கு கிஷ்கிந்தா காண்டம், புதன்கிழமையிலேருந்து சுந்தரகாண்டம். சுந்தரகாண்டம்னா எல்லாருக்கும் ஒரு உற்சாகம் வரும். எல்லாரும் சுந்தரகாண்டம் கேட்கணும், கேட்டா எல்லா விதமான பலனும் கிடைக்கும்னு. ராமாயணத்துல எந்த இடத்துல ராவணான்னு சொன்னாலே எல்லா பலனும் உண்டு. அதனால சுந்தரகாண்டம் புதன்கிழமையிலேருந்து ஆரம்பிச்சு 5 நாட்களுக்கு அனுபவிப்போம் என்று சொல்லிக்கொண்டு நாளைக்கு 5 மணிக்கு கிஷ்கிந்தா காண்டம் தொடரும் என்று சொல்லிக்கொண்டு உபசம்ஹாரம் பாமா மாமியை பிருந்துமாவுக்கு மரியாதை பண்ணும்படியாக கேட்டுக்கிறது.